சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும் சிறப்பு கருத்தரங்கம். சிறப்புரை தோழர் வாலசா வல்லவன், வழக்கறிஞர் சாரநாத், தோழர் அதனம் மனோஜ்குமார், தோழர் மைனர் விஜய், தோழர் கரிகாலன், தோழர் முகத்து ராய். நாள் டிசம்பர் 17, 2025 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு. இடம் விஜய் திருமண மண்டபம், பெரியார் சிலை அருகில், ராயப்பேட்டை, சென்னை. நிகழ்ச்சி ஏற்பாடு தந்தை பெரியார் திராவிடர் கழகம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாப்பானுடைய ஏவல் நாயாக இருக்கக்கூடிய சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையிலே நேரடியாக ஏறி பெரியாரை தாழ்த்தியும் பாரதியை உயர்த்தியும் பேசி நீங்க ஊர் முழுக்க அடி வாங்கிட்டு இருக்காப்ல. ஏதோ பாரதியை நீங்க உயர்த்தி பிடிச்சி பேசுறீங்கன்னாக்க ஓரமா சரி பேசிட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். கண்டுக்க வேண்டாப்பா, யாரும் 4 பேர் பேசுறாங்க, ஏதோ பேசிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா பெரியாரை பல்லை பிடிச்சி பார்ப்பதற்கு நீ பாரதியை கொண்டு வந்தீங்கன்னாக்கா பாரதியோட பல்லு மட்டும் இல்ல ஓம் பல்லையும் சேர்த்து தட்டுவோம். கருத்துக்களால், வன்முறையால் அல்ல என்பதை நான் இங்கு அண்டர்லைன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நாம் அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம மேட்டூர்ல நடந்த கூட்டத்திலையும் போட்டு விளைவுன்னு எடுத்திருக்கோம். அந்த வீடியோக்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம பாரதி ரோஸ்ட் வேற நம்ம மேட்டூர்ல சிறப்பா போட்டோம். அந்த வீடியோ அருவி சேனல்ல இருக்கு, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதையொட்டி நமது மரியாதைக்குரிய அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் 15/12/2025 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு ஒரு புத்தக வெளியீடு. அந்த புத்தகத்தினுடைய பெயர் இசை முரசு நாகூர் ஈயம் அனீஃபா இறை ஒளியும் இயக்க ஒளியும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. புத்தகத்தை வெளியிட்டது டிராவிடியன் ஸ்டாக். அந்த புத்தகத்தை எழுதியது முஃபின் சாதிகா அப்படிங்கிற வெளியிட்டு இருக்காங்க. அந்த வெளியீட்டு நிகழ்வுல தான் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அவருடைய பங்குக்கு சீமானுடைய பற்களை சிறிது பதம் பார்த்திருக்கிறார் கருத்துக்களால். அதனால இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. எல்லா வீடியோவுக்கும் இந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு சில வீடியோக்கள் தான் முழுமையா பாருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா இதுல வெறுமனே ஏதோ பாரதி ரோஸ்ட் அல்லது சீமான் ரோஸ்ட் அது மட்டும் இல்ல, இதுல பல முக்கிய தகவல்கள், பல வரலாற்று தரவுகளோட நான் அதுல வந்திருக்கேன். பல வரலாற்று நிகழ்வுகள், ஆர்எஸ்எஸ் பாப்பா செய்த துரோகங்கள் அது என்னென்ன அப்படிங்கிறத பட்டியலிட போறோம் இந்த வீடியோவில். அதனால தயவு செய்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்படி யூடியூப்ல தாழ்மையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாகூர் அனீஃபா சம்பந்தப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டில் நான் ஆலூர் ஷானவாஸ் வச்சு வெளுவெளுன்னு வெளுத்திருக்காப்ல. சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசும் பொழுது பெரியாரை தாக்கி பாரதியரை உயர்த்தி பிடிச்சு பேசிய பல கருத்துக்களுக்கு அண்ணன் தன்னுடைய விமர்சனத்தையும் தன்னுடைய கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாப்ல. அதில் குறிப்பாக பேசும் பொழுது பாருங்க, அன்னைக்கே தமிழ்நாடு அப்படின்னு பாரதி பேர் வச்சுட்டான். பாரதி தமிழ்நாட்டுன்னு பேர் வச்சது அண்ணா கிடையாது, பாரதி தான். செந்தமிழ்நாடுன்னும் போதினியிலே வெங்காயம் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு அன்னைக்கே பாடி வச்சிட்டாப்ல. அதனால செந்தமிழ்நாடு அன்னைக்கே என் பாட்டம் பாரதி பாடிட்டான்டா. இப்படியாப்பட்ட என் பாட்டம் பாரதிய ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்ன பாரதியை பாப்பான் என்று சொல்ல வைத்து விட்டாயடா அப்படின்னு இந்த 10 வருஷமா ஒரே டைலாக் பேசிட்டு வந்தான்ல. அந்த நம்ம சிம்பு படத்துல, கோவில் படத்துல ஒரு கேரக்டர் டைலாக் பேசுவோம், என் பேரு சூசை, நான் திங்கிறது தோசை, வைக்கப்புறம் பூசன்னு ரொம்ப வருஷமா ஒரே டைலாக் பேசுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்னவனே பாப்பான் என்று சொல்லி வைத்தாயடா அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் பேசின அதே டைலாக் தான் இங்கேயும் பேசியிருக்காப்ல. அந்த தமிழ்நாடு அப்படின்ற மேட்டருக்கு அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் சிறப்பான ஒரு பதில நல்ல வாயில கவ கொடுத்து வெளுவெளுன்னு வெளுத்து விட்டுருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் இதே போன்று பல கருத்துக்கள், அது திருவள்ளுவரை யாருக்கு திராவிடமா படிக்க வச்சுச்சு, அப்புறம் ஔவையாரை திராவிடமா படிக்க வச்சுச்சு அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும், அப்புறம் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஆலூர் ஷானவாஸ்னா தன்னுடைய பாணியில எப்பவுமே இப்ப நாமெல்லாம் அடிச்சாக்கா வெளியில தெரியும் அவங்களுக்கு, நல்லா லபோலதிபோன்னு கத்துவாங்க. ஆனா ஆலூர் ஷானவாசன் அடிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப தினுசான அடியா இருக்கும். அவர் அடிக்கிறது வெளியிலே தெரியாது, அவனால கத்தவும் முடியாது, கத்தாமலும் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு தினுசான அடி அண்ணன் போடுவாப்ல. அந்த மாதிரியான ஒரு தினுசான அடியை தான் அண்ணன் பாணியில் அதில் போட்டிருக்காப்ல அந்த வீடியோவில். அந்த வீடியோ அறிவி சேனலில் கிடக்கு, அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன், போய் பாருங்க. ஆனால் எனக்கா அண்ணன் எழுச்சி தமிழருடைய பிறந்தநாள் மேடையில் நான், புஷ், அப்புறம் மில்டன், இந்திரா அவங்களாம் பங்கெடுத்து பேசும் பொழுது அந்த எழுச்சி தமிழர் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சீமானை பற்றி விமர்சனம் செய்து பேசணும் அப்படிங்கிறது அண்ணன் மறுநாள் கூட வீடானில் பேட்டி கொடுக்கும் பொழுது அண்ணன் ஆலூர் ஷானவாசன் வந்து எங்களுடைய மேடையில் இது போன்று சீமானை விமர்சித்து பேசுனது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, எங்க கட்சிக்கு உடன்பாடு இல்லை, எங்க தலைவர்கிட்ட நாங்கள் இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தாரு. அண்ணன் அன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது 100% சரி. இப்படி சொன்னோன்னே ஏதோ ஆலூர் ஷானவாசன் எதிராக பேச வரப்போ நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, நீங்க நினைக்கிறது ஒருபோதும் இங்க நடக்காது. எங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமையை யாராலும் பிரிக்க முடியாது. அன்னைக்கு அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் சொன்னது 100% சரி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஓட்டரசியலில் பயணிக்கக்கூடிய ஒரு நபரால், ஒரு கட்சியால், ஒரு நிர்வாகியால் அல்லது ஒரு பொறுப்பாளரால் அப்படிதான் பேச முடியும், அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னாக்கா அது ஒரு பெரிய கட்சி மேடை. அங்க சீமான் போன்ற சில்லறைகளை வச்சு வெளுக்க வேண்டாமே, வேற ஏதாவது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இடஒதுக்கீடு குறித்து பேசலாம், அம்பேத்கர் பெரியாரை குறித்து பேசலாம், எழுச்சி தமிழர் குறித்து பேசலாம். அந்த நேரத்தை இந்த சில்லறை பையில போட்டு இப்படி நேரத்தை வீணடிக்கிறீங்களே அப்படிங்கிறது ஆலூர் ஷானவாசனுடைய குறைபாடாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஏன்னாக்கா ஒரு ஓட்டரசியில் இருந்துகிட்டு ஒரு நாகரிகமாக பேசக்கூடிய அல்லது ஒரு நாகரிகமாக ஒரு பவுண்டரி வச்சுப்பாங்க. அவங்க இவங்களை பத்தி தான் இந்த மேடைகளில் பேசணும், இந்தந்த நபர்ல மேடைகளில் பேசவே கூடாது, சில பேருடைய பெயரே உச்சரிக்க கூடாது
பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பவுண்டரி வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கான ஒரு கொள்கையாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஓட்டரசில் இருக்கும் பொழுது ஒரு டிக்னிட்டியை ஒரு பவுண்டரி மெயின்டைன் பண்ண வேண்டியது அது இருக்கும், நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பவுண்டரிகளோ அந்த கொள்கைகளோ நமக்கு கிடையாது. ஏன்னா நாம சேனல் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரியான புல்லுருவிகள், இந்த மாதிரியான துரோகிகள், இந்த மாதிரியான நம்ம ஆள்களாக இருந்து கொண்டே பாப்பானுக்கு கொடை பிடிக்கக்கூடிய, பார்ப்பானுடைய காலை கழுவி அந்த தண்ணியை ரசமாக குடிக்கக்கூடிய சில பேர் இருப்பானுங்க. அவனுங்களை நம்ம ஸ்பெஷலா கவனிக்கணும். அந்த துரோகிகளை, அந்த புல்லுருவிகளை கண்டறிந்து அவங்கள போட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த யூடியூப் புட்டஸ் என்கிற சேனல். அதனாலதான் சேனல் பேரே பாருங்க யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு வைக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி துரோகிகள் இருப்பானுங்க, இங்க பேசிட்டு அங்க போவானுங்க, அப்புறம் நம்மளா இருந்துகிட்டே பாப்பானுங்க கூட கொடுப்பானுங்க. இந்த மாதிரி உள்ளவங்களை சிறப்பான செய்கையை நாம் செய்ய வேண்டும். அதற்காக இந்த பவுண்டரி எல்லாம் அழைச்சிட்டு, அப்புறம் அந்த நாகரிக கூட்டெல்லாம் அழைச்சிட்டு நாம் இப்படிதான் செயல்பட போகிறோம். ஏன்னா அவங்க கிட்ட நாகரிகமா பேசி எந்த பயனும் கிடையாது. நாகரிக அரசியல் செய்வதற்கோ ஆரோக்கியமான உரையாடல் செய்வதற்கோ ஏற்ற நபர்கள் அவர்கள் கிடையாது. அதனால அவங்க மொழியிலேயே பேசக்கூடிய ஒரு சேனல், சில நபர்கள் நமக்கு வேணும் அப்படின்னு திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்டதான் யூடியூப் புட்டஸ் என்பதை இவ்விடத்திலே உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். அதனால அண்ணன் அப்படியாக இருந்த அண்ணன் ஆளூர் ஷானவாசியே இன்னைக்கு எந்த இடத்துக்கு நகர்த்திருக்காரு பாருங்க நம்ம சீமானவர்கள். அப்படியாக இருந்த அண்ணனே இன்னைக்கு கோபம் கொண்டு கடுங்கம் கொண்டு பேசியிருக்காமல பாத்துங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணா இல்லையாமா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பாரதியாமா. அக்கா வாடா, தமிழன் பிரச்சனை மாதிரி தான் இனிமேல் பேசணும். ஏண்டா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும், வரலாறு இருக்கு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அண்ணா சொன்னதுதான். ஏப்பா அண்ணாதுரை அன்னைக்கு செத்து போயிடலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கிற வரைக்கும் இங்க அண்ணாதுரை தான் ஆண்டுகிட்டு இருப்பான்னு சொன்னாப்ல. அந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொன்னாப்ல. சோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கிற வரையில் யாரு வேண்டுமானாலும் இங்கு ஆளலாம், எந்த கட்சி வேண்டுமானாலும் ஆளலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்கிற பேர் இருக்கிற வரை இந்த தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் பேரறிஞர் அண்ணா. என்ன அதை போய் எப்படா நீ மூடி மறப்ப? இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க பார்க்குது இந்த பூசணிக்காய். சரிப்பா, இப்ப அண்ணா பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலாம் வச்சுப்போம். இந்த சங்கரலிங்கனார்னு ஒருத்தர் இருந்தாருல, உனக்கு ரொம்ப க்ளோஸ் தானே அவரு, உனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் தானே அவரு சங்கரலிங்கனார். அவரு என்னத்துக்குப்பா இறந்து போனாரு? சாப்பாடு வாங்க காசு இல்லாம, ரேஷன்ல அரிசி போடாம, அல்லது சாப்பாட்டுக்கு அரிசி கூட வாங்க ரொம்ப வறுமையால வாடி காசு இல்லாம சாப்பாடே சாப்பிடாம இருந்து போய் அப்படி இறந்து போனாரா? அப்படி இல்லைனாக்க வேற ஏதாவது உண்ணாவிரதம் இருந்து, ஐயா ரஜினிகாந்தனுடைய படம் 100 நாள் ஓடணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரா? அல்லது எப்படியாவது விஜயை நான் முதல்வராக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரா? எதுக்காக இறந்து போனாரு சங்கரலிங்கனார்? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாப்புல, உண்ணாநிலை போராட்டம், சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் பண்ணி செத்து போனவர் சங்கரலிங்கனார். அப்ப தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இருந்த பொழுதே சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார்னா சங்கரலிங்கனார் அந்த அளவுக்கு நான் முட்டாளா? இருக்கிற தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் இருக்கும் பொழுதே தமிழ்நாடு மாத்துக்குன்னு சொல்ற அளவுக்கு அவர் முட்டாளான்னு கேட்கிறேன். சரி, பேரறிஞர் அண்ணா வந்து பார்லிமெண்ட்ல போய் பேசுறாப்ல, இந்த மாதிரி எங்களுடைய மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்கிற பெயரை நீங்க லீகலா அபிஷியலா நீங்க அனௌன்ஸ் பண்ணணும், கெசட்டடா நீங்க இதுல ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும் பொழுது அப்ப அங்க இருக்கிறவங்க சிரிச்சிருப்பாங்கல்ல, ஏப்பா என்ன நீ விளையாடுறிய, நீ ஏற்கனவே உங்க ஸ்டேட்டுக்கு பேர் தமிழ்நாடு தான்ப்பா, தமிழ்நாடுன்னு ஸ்டேட்டுக்கு பேர் இருக்கிறத கொண்டு வந்து இது என்னப்பா விவரம் தெரியாம இருக்கு, திரும்ப கொண்டு வந்து எப்படிப்பா தமிழ்நாடுன்னு மாத்த முடியும்? டெல்லிக்கு டெல்லின்னு பேர் வைங்கன்னு கேட்டாக்கா எவ்வளவு சிரிப்பா இருக்கும், கேரளாவுக்கு கேரளான்னு பேர் வைங்கனாக்கா எவ்வளவு சிரிப்பா இருக்கும், ஆந்திராவுக்கு ஆந்திரான்னு பேர் வைங்கன்னா எவ்வளவு சிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இப்போ பேச்சு. ஆல்ரெடி உங்க ஊர் பேர் தமிழ்நாடு தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க இல்ல. அப்ப ஏற்கனவே தமிழ்நாடு இருந்த பேரை தான் அண்ணா போய் மறுபடியும் அடிச்சு புட்டு கீழே தமிழ்நாடு எழுதிட்டு வந்தாரா? சரியா எழுதல, சரியா தெரியலங்க, முன்னாடி எழுதுனது அலைஞ்சு போச்சு, பென்சில் எழுதிருக்கீங்க, பேனால் எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேனால் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்தாரா? அப்ப தமிழ்நாடுக்கு எப்ப தமிழ்நாடு பேர் வந்துச்சுனாக்கா 1957 திமுக முதலாக வந்து சட்டமன்றத்தில் போகுது. இப்ப சிஎம் இல்ல, அவங்களோட எம்எல்ஏக்கள் உள்ள போறாங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் பெருவாரியாக உள்ள இருக்காங்க, காங்கிரஸ் ஆளுங்கட்சி. அப்ப போய் முதலாக உள்ள போன திமுக முதல்ல சட்டமன்றத்தில் பேசின பேச்சு என்னன்னாக்கா, தமிழ்நாடு என்று பெயர் மாற்று என்பது 1957 அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில பேச ஆரம்பிச்சவங்க சட்டமன்றத்தில் உள்ள போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள போய் பேசும் பொழுதுதான் அங்க என்ன ஆகுதுனாக்கா, காங்கிரஸ் கமிட்டி சார்ந்தவர்கள் அதெல்லாம் மாற்ற முடியாது, உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. அப்புறம் இவங்க கொடுத்த தொந்தரவுல, டார்ச்சர்ல, சட்டமன்றத்தில் இவங்க பேசின பேச்சுல, மானங்கட்டத்தனமாக கேட்கப்பட்ட கேள்விகள்ல ஏதோ கொஞ்சோண்டு சூடு சொரணை இருந்தவங்க எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்காங்க, சரிப்பா இனிமே தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நம்ம அங்கங்க தமிழ்நாடு அப்படின்னு பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஓவராலா இந்திய அளவுல போகும்பொழுது, ஒன்றியது மத்திய அளவுல போகும்பொழுது
அங்கே நம்ம கெசட்டில் மாற்ற முடியாது, அதெல்லாம் பெரிய வேலை தெரியுமா. அதனால சரி ஏதோ லோக்கல்ல வேணா மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லோக்கல்ல பயன்படுத்தும் பொழுது தமிழ்நாடுங்கிற வார்த்தையை சொல்லி பயன்படுத்துறது, எழுதும் பொழுது தமிழ்நாடுன்னு எழுதுறது, பத்திரிகைகளில் தமிழ்நாடுன்னு எழுதுறது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா அரசு ஆவணங்கள்ல, தமிழ்நாடு அரசு ஆவணங்கள்ல தமிழ்நாடுங்கிற பேர் ஏற்றப்படுது. இப்போ கவர்மெண்ட்டுடைய பில்டிங் ஏதாவது கட்டுறாங்க, ஏதோ ஒரு கோட்டர்ஸ் கட்டுறாங்க அப்படின்னாக்கா அது வாசல்ல தமிழ்நாடு அப்படின்ற பேர் எழுதுறது. அப்படிதான் ஒரு இடத்துல எழுதியிருந்தாங்க. அந்த மே மாசம் ஒரு பத்திரிகையை பயன்படுத்துவோம் இல்ல, தண்ணி ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம கக்கூஸ் போகும்போது ஒரு பேப்பரை பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த உயர்தர சைவ வகையை சார்ந்த பத்திரிகை அப்போது அதே மாதிரி எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டை கொண்டு வந்து பாருங்க, அண்ணாதுரை பேர் வைக்கல, அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடுங்கிற பேர் இருந்துச்சு அப்படின்னு அப்பட்டமாக அதே சோத்துக்குள்ள ஒரு பூசணிக்காய் மறைக்கிற வேலையை அந்த பேப்பர் பண்ணுச்சு. அந்த பேப்பர் கட்டு கூட வைரலாக சுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கான லாஜிக்கான பாயிண்ட் இதுதான். அதுக்கப்புறம் இவங்க நாடாளுமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு ஏப்பா நாங்க இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம், நாங்கள் சண்டை போட்டு அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், இதுக்கப்புறம் நீங்க இந்தியாவிலையுமே எங்க மாநிலத்தினுடைய பேரை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும்னு சொல்லி அங்க போராடி பேசி ஈசி சட்டையை பிடிச்சி உலுக்கி, சட்டையை பிடிக்க முடியாது பூணில் தான் போட்டிருப்பாங்க இல்லையா, பூணில் பிடிச்சி உலுக்கி திரும்ப தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு என்கிற பெயரை சட்டப்பூர்வமாக மாற்றி கொண்டு வந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதுதான் வரலாறு. இதுல பாரதியார் எங்கேயும் போய் சட்டமன்றத்திலேயோ அல்லது பொதுவெளியில போராட்டம் பண்ணியோ சங்கரலிங்கனார் மாதிரி உண்ணாவிரதம் இருந்தோ அல்லது திமுக மாதிரி வென்று உரிமை கோரலாக நாடாளுமன்றத்துக்கு போய் திட்டமிட்டு அங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடுங்கிற பெயரை கொடுன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அங்க பிரச்சாரம் பண்ணியோ பேசியோ அப்படி பாரதியார் எந்த வேலையும் செய்யல. அவர் செஞ்சது ஒரே ஒரு வேலை தான், இதை சுருட்டுவாப்ல அடிப்பாப்ல, அப்ப என்ன தோணுதோ அது எழுதுவாப்ல போயிட்டே இருப்பாப்ல. அவருக்கு இதுவும் அதை நானே பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கஞ்சாவை போடுவாப்ல, அப்ப என்ன தோணுதோ அதை எழுதிட்டு போயிட்டே இருப்பாப்ல. அவ்வளவுதான் பாரதியார். அடுத்ததாக அண்ணன் சொல்ல வர பாயிண்ட், திராவிடமா எங்களை படிக்க வச்சுச்சு. என்ன திராவிடம் எப்ப ஆட்சிக்கு வந்துச்சு, திராவிடமா எங்களை படிக்க வச்சுச்சு. எங்க ஐயா பாரதியார், எங்க பாட்டன் பாரதி எத்தனை மொழிகள் படிச்சிருக்கான் தெரியுமா, எவ்வளவு பெரிய கவிஞன் தெரியுமா, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா. அவ்வளவு பெரிய அறிவாளி மதம் பிடிச்ச யானை கிட்ட போகக்கூடாதுன்ற அறிவு இருந்துச்சு அவனுக்கு. என்ன பண்ணிட்டாப்ல, கஞ்சாவை போட்டுருக்காப்ல, போட்டு போதையில போயிட்டு அந்த யானை ஒன்று கட்டி கிடந்திருக்கு கோயிலுக்குள்ள. ஏன்னா அதுவே டென்ஷன் வந்துருக்கேன்டா, நான் காட்டுக்குள்ள ஜாலியா அப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தேன், உணப்பாட்டுக்கா கோயில் கோலம் கருமாந்திரம் அதுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே கட்டி போட்டீங்களாடா, ஏன்டா லூசு பயில உங்களை கொண்டு போய் காட்டுக்குள்ள கட்டி போட்டா நீங்க இருப்பீங்களாடா. ஆமா அங்கே தான் வந்தவங்க வேற விஷயம், இங்க பழக்கப்பட்ட நம்பர்ல கொண்டு போய் திரும்ப காட்டுக்குள்ள கட்டி போட்டா இருக்க முடியுமா நம்மளால? போன் இல்லாம 10 நிமிஷம் போன் இல்லாம இருக்க முடியுமா? அப்ப வீடியோ பண்ணும்போது கீழே கவுட்டி கட்டில வச்சுட்டு தான் வந்திருக்கோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் நெட் இல்லாம இருக்க முடியுமா நம்மளால? கரண்ட் இல்லாம இருக்க முடியுமா? சோறு தண்ணி இல்லாம கூட நம்ம இருந்துருவோம். நெட் இல்லாம மொபைல் இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டா என்ன ஆகும், மண்டை வெடிச்சிரும்ல, பைத்தியம் பிடிச்சிரும்ல. அப்ப யானைங்கிறது காட்டுக்குள்ள இருக்கிறது, அதை கொண்டு வந்து கோயில்ல கட்டி போறதுல உள்ள அறிவு இல்லையா அப்படின்னு இந்த யானை நினைக்குது. அந்த யானையோட மைண்ட் வாய்ஸ் அதுவே அவ்வளவு காண்டில் இருக்கும். ஏன்டா என் ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய அங்காளி பங்காளிகள்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்க, இங்கே கொண்டாந்து இங்கே பாரு பூரா மனுஷ பயிலோட இருக்காங்க, பார்க்குறது மிருகம் மாதிரி இருக்காங்க, இந்த இவன் யாருன்னு தெரியல கஞ்சாவை போட்டு கிட்ட வரான்னு கடுப்பில் இருக்கும்போது தான் நம்மளால போயிட்டு அங்கே வாசல் உட்காந்து சொல்லியிருக்கான், யோ சுப்பிரமணியே நெட்டில் போட்டுக்கிறதா தான் உங்களுடைய பிரச்சனை, நான் குறியில் தான் போகிறேன், யோ சுப்பிரமணியே அது மதம் பிடிச்சி போய் நிற்கிது, நீ பாட்டுக்கு வாழைப்பழத்தை தூக்கி கிட்ட போறிய, தூக்கி தும்பிக்கையில் ரெண்டு அடிச்சானடா, வேண்டாம் லூசு பயில கஞ்சாவை போட்டால் உரமே படுக்க மாட்டேறான்னு சொல்லி திட்டிருக்காப்புல. அவரு நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னுடைய காளி இருக்கிறாள், அவன் என்னுடைய கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிருக்காப்ல. கொண்டு போய் 2 வாழைப்பழம் தண்ணிட்டாப்ல. இல்ல அந்த வாழைப்பழம் பிடிக்கலையா, அல்லது வாழைப்பழம் காயா இருந்துச்சா, அல்லது இவர் முகரையை பார்த்து பிடிக்கலான்னு நமக்கு தெரியல. தும்பிக்கையில ஒரு சேருப்பா அழுதுருக்கு. அவ்வளவு அறிவு உள்ளவன் மதம் பிடிச்ச யானை கிட்டது போடான்னு அறிவு இருக்கணுமா இல்லையா உனக்கு? அவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு படிப்பாளி என் பாட்டன் பாரதி, அவனுக்கு என்ன திராவிடமா படிக்க கத்து கொடுத்துச்சு? சரியான கேள்வி இல்ல, உண்மைதான். பாரதிக்கு என்ன திராவிடமா படிக்க கத்து கொடுத்துச்சு? திருவள்ளுவர் என்ன திராவிடமா படிக்க வச்சுச்சு? ஔவையார திராவிடமா படிக்க வச்சுச்சு? இவரை என்ன திராவிடமா படிக்க வச்சுச்சு? அவரை என்ன திராவிடமா படிக்க வச்சுச்சு? ரொம்ப சரியான கேள்வி, பயங்கரமான கேள்வி. சரி இவங்க எல்லாம் திராவிடம் படிக்க வைக்கல அப்படின்னாக்கா அப்ப கல்வி என்பது அப்பொழுதே பொதுவாக இருந்திருக்கிறது, அப்ப பள்ளிக்கூடங்கள் நிறைய இருந்திருக்கிறது, இவங்க எல்லாம் படிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன மண்ணாங்கட்டு கிட்டா காமராசர் வந்து ஸ்கூல்லாம் திறந்தாரு, கல்வி கண் திறந்த காமராசர், அப்புறம் என்ன மண்ணாங்கட்டு கிட்டா சொல்றோம்? டேய் சீமான் அறப்போத நாயம் உன்னே தான் கேக்குறாங்க. வா இப்ப இவர் படிச்சாரு, திராவிடம் எங்களை படிக்க வைக்கல அப்படின்னாக்கா சரி, அப்ப திராவிடத்துக்கு முன்பு பாரதியார் படிச்சாரு, திருவள்ளுவர் படிச்சாருனாக்கா அப்புறம் எதுக்கு காமராசர் காலத்துல காமராசர் சிஎம் இருக்கும் பொழுது எதற்கு அத்தனை பள்ளிகளை திறந்தார்? இப்ப காமராசர் எதுக்கு கல்வி கண் திறந்த காமராசர், எதுக்கு அடைமொழி பட்டம் கொடுத்து கூப்பிடுறோம்? கல்வி கண் திறந்த காமராசர்னா அப்ப அதற்கு முன்னாடி கல்வியுடைய கண்ணு குருடாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப
அப்ப கல்வியோட கண்ணு கட்டப்பட்டிருந்ததுன்னு அர்த்தம். அப்ப அவர் கட்டப்பட்ட அந்த கண்களை திறந்திருக்கிறாரு. அப்ப யாரு கட்டினது? ராஜகோபாலாச்சாரி தான் கட்டினது. ராஜகோபாலாச்சாரி வகைராக்கள் தான் கட்டினது. RSS பிஜேபி பார்ப்பனிய வகைராக்கள் தான் கட்டினது. பார்ப்பன கும்பல் தான் கட்டினது. இந்த சாதியில பிறந்தவனுக்கு படிப்பே கிடையாது. குறிப்பாக பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவனுக்கு மட்டும்தான் படிப்பு உண்டு. மற்ற சாதியில் பிறந்தவனுக்கு படிப்பு கிடையாது. அதையும் தாண்டி படிச்சான்னாக்கா ஒளிஞ்சு கிழிஞ்சு ஏதோ நம்ம படிக்கிறத காதுல வாங்கி கத்துக்கிட்டான் அப்படின்னாக்கா அவனுடைய காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க. இது மனு தர்மம், மனுசாஸ்திரம், வர்ணாசிரமம் சொல்லுதா இல்லையா? அதையும் தாண்டி அவன் முழுமையா கத்துக்கிட்டானாக்கா அவன் தலையை வெட்டிருங்க, சிறை சேதம் செஞ்சிருங்கன்னு சொல்லுதா இல்லையா? நம்ம பாடம் சொல்லி கொடுப்பதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டான் அப்படின்னாக்கா அவனுடைய கண்களை இரண்டு பிடுங்கி விட வேண்டும் சொல்லுதா இல்லையா மனு தர்மம்? இதெல்லாம் சட்டமா இருந்துச்சு. இது சட்டமா இருந்து அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் வரும் பொழுதுதான் அந்த சட்டத்தெல்லாம் மாற்றி எழுதுறாரு. அது வரைக்கும் கல்வி என்பது பொதுவுல இல்ல. அதனாலதான் அம்பேத்கருக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. அப்ப எங்களை திராவிடம் படிக்க வச்சுட்டானாக்கா அப்ப கல்வி கண் இருந்த காமராசர் அவருக்கு எதுக்கு அடைமொழி கொடுக்கணும்? இந்த பாலியல் பொறிக்க அறபோத முண்டக்கலப்பு இருக்க, இந்த முண்டக்கலப்பை 19/4/2015 அன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று, ஒரு முக்கிய அறிக்கை பத்திரிகையிலே கொடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. அதுல சீமானுடைய ஒப்புதலோட இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. அதை அந்த கட்சியில் உள்ள இந்த மணிசந்தன் ஒருத்தன் இருப்பான், ஒரு புறம்போக்கு. அந்த புறம்போக்கும் இந்த பாக்கியராசன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த திருட்டு பைய, அந்த இந்த பில்டிங் ஆட்டையை போட்டான் பாருங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அதை விடுறாங்க. இந்த அறிக்கை வெளியிடுறாங்க, சீமானோட ஒப்புதலோட வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை நான் படிக்கிறேன் கேளுங்க. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் சீரிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. தமிழ் சமூகத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு, ஜாதி மத எதிர்ப்பு, பெண்ணடிமை தகர்ப்பு போன்ற பல்வேறு தளங்களில் தந்தை பெரியார் ஆற்றியுள்ள பங்களிப்பினை என்றும் மிகவும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றது நாம் தமிழர் கட்சி. அவரை தனது பெருமைக்குரிய வழிகாட்டிகளில் ஒருவராக வைத்துக் கொள்கிறது. சமீப காலமாக இணைய வெளிகளில் பெரியார் தொடர்பான கண்டிக்கத்தக்க, அருவருக்கத்தக்க, அவதூறு மிக்க பதிவுகள் உலா வருவதை நாம் கவனிக்கின்றோம். மேற்கண்ட பதிவுகளில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலரின் பங்களிப்பும் இருப்பதையும் நாம் கண்காணித்து வருகின்றோம். இந்துத்துவா காவி அபாயம் சூழ்ந்துள்ள இக்காலத்தில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி இம்மாதிரியான எச்செயலும் செய்தால் அச்செயல் இந்துத்துவா காவி கும்பலுக்கே வலு சேர்க்கிற செயல்களாகவே அமைந்துவிடும் என்பது உறுதி. அதனால இப்படிலாம் செய்யாதீங்க, செஞ்சுங்க, நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிடுவோம், நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் ஐடிவிங்க வச்சு அப்படின்னு ஒரு அறிக்கை 1915 அன்னைக்கு பத்திரிகைகளில் வெளிவந்த இது அறிக்கை. இது அப்ப அவன் என்ன சொல்றாங்க, பெரியாரை இந்த மாதிரி எளிவு செய்யக்கூடாத ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பாளராக, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக, சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக, சமூக நீதிக்காக பாடுபட்டவர்கள மிகவும் முக்கியமான நபர் தந்தை பெரியார். அது மட்டும் இல்லாம தமிழ் தேசிய பாதையில முக்கியமான ஒரு வழிகாட்டி தந்தை பெரியார் அப்படின்னு எழுதியிருக்கான். அப்ப பெரியாரனுடைய எதிர்ப்பு அல்லது பெரியாரை இழிவு செய்து பொதுவெளியில் பேசுவது என்பது யாருக்கு லாபமாக போய் சேரும்னாக்கா இந்துத்துவ காவி கும்பலுக்கு அது லாபமாக போய் சேரும். இந்துத்துவ காவி அபாயம் சூழ்ந்துள்ள இந்நேரத்தில் இப்படியாப்பட்ட செயல்கள் அந்த இந்துத்துவ காவி அபாயத்திற்கு இன்னமும் வலு சேர்க்கக்கூடிய விஷயமாக மாறும் அப்படின்னு 2015 எழுதியிருக்கான்னாக்கா இப்ப 2025 அந்த இந்துத்துவ காவி மையம் எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க படர்ந்திருக்கு, எவ்வளவு இடைஞ்சல்களையும் குடசல்களையும் இங்க உள்ள சிறுபான்மையினர்கள் தலித் மக்களுக்கும் பார்ப்பனர் அல்லாத பிசி எம்பிசி மக்களுக்கும் எவ்வளவு குடல்கள் தந்துட்டு இருக்கான். தமிழ்நாடு பெரியாருடைய மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ அப்படிதான் இருக்குங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. ஆனாக்கா இங்கேயே நம்ம ஊர்லயே, அதுவும் மதுரையில திருப்பரங்குன்றத்துல, நம்ம ஊருடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியான மதுரையில திருப்பரங்குன்றத்துல வந்து அவனுடைய சேட்டையை காமிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு. நம்மளால என்ன செஞ்ச முடிஞ்சிச்சு, நம்ம சட்டப்பூர்வமா அணுகிட்டு இருக்குமே தவிர அவன் சட்டத்தை கிட்டதெல்லாம் தூக்கி போடுறான். அங்க உள்ள நீதிபதி என்ன பேசினாரு நீங்க பார்த்திருப்பீங்க, அதையொட்டி இன்னொரு நீதிபதி என்ன பேசுறாரு நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அங்க இந்த மாதிரியான சூழல் திருப்பரங்குன்றத்திலே நடக்கும் பொழுது அப்ப 2015 2025 காவி மயம் அபாயம் அதிகமா இருக்குல்ல, இந்துத்துவ காவி அபாயம். அப்பவே பேசுறது தப்புனாக்கா இப்ப பேசுறது எவ்வளவு தவறா இருக்கும். அப்படி பேசுறது அவங்களுக்கு சாதகமாக தான் போகும் அப்படின்னாக்கா இப்ப இன்னைக்கு நீ போய் பேசுறிய, அப்ப இது அவங்களுக்கு சாதகமாக தானே போகும். அப்ப அவங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உன்னைய காசு கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. எனக்கா இது திமுக எதிர்ப்பதற்காக நான் அந்த மேடல நிக்கிறேன் அப்படின்னு ஒரு உருட்டுறானுங்க. அப்படி இல்ல, அவன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான் 2015. அப்ப அவனுக்கு தெரியாமல் இல்ல, இப்ப இந்துத்துவா காவி RSS பிஜேபி இதெல்லாம் தெரியாமல் இல்ல, பார்ப்பனியம் பாப்பான் இதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் இல்ல. இது தெரிஞ்சா 2015 அருமையான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கான். அப்ப அது தெரிஞ்சேதான் அங்க போய் மண்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய காலை கழுவி குடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு குனிஞ்சு அவங்களுடைய காலில் விழுந்து அவங்களுடைய ஷூவை சுத்தம் பண்ணி அவங்களுடைய சேவையில் செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்களுடைய ஏவல் நாயாக அவங்க தூக்கி போடுற பிஸ்கட்டு எலும்பு துண்டு தின்னுட்டு துப்புறது இதெல்லாம் அங்க உட்காந்து மிச்ச மீதிகளை திங்கிற ஒரு நாயாக அங்க உட்காந்து சீமான் அங்க பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபராக மாறி இருக்கிறான். அப்படின்னாக்கா காசு வாங்காம இந்த வேலையை செய்வானா? காசு வாங்காம இந்த வேலையை செய்யறானாக்க எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? அது செய்யறதுனால
அந்த வேலை இந்துத்துவ காவி கும்பலுக்கு தான் அதை சாதகமாக போகும் நீயே சொல்லியிருக்க. அப்ப அவங்களுக்கு சாதகமாக போகணும்னாக்கா நீ காசு வாங்காம எதுக்கு செய்யணும் ராஜா? அப்ப இந்த செயலை நீ காசு வாங்கிட்டு தானே செய்யற. இதை ஏன் சொல்றேன்னாக்கா அந்த கட்சியில உள்ள அந்த இடும்பாவனங்கார்த்தி மாமா பையன், அப்புறம் அந்த கட்சியில சில பெண் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. குறிப்பா எல்லா பெண் பொறுப்பாளர்கள் விட்டுலாம், சில பெண் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. சீமான் மாதிரியே பேசிக்கிட்டு தாவி குதிச்சுக்கிட்டு இப்படி கையை தட்டிட்டு ஒண்ணு இந்த தொண்டை தண்ணி கத்திக்கிட்டு அடி வயிற்றுலேருந்து பேசிக்கிட்டு அப்படி சில அரக்கிற்குகள் இருக்கு. அந்த அரக்கிற்குகளை தூக்கி தூரம் போட்டுடலாம். ஆனா ஒரு சிலர் இருக்காங்க, பெரியாரை உள்வாங்கிய, பெரியாருடைய பெண் விடுதலையை உள்வாங்கிய ஒரு சில ஃபெமினிசம் பேசக்கூடிய தோழர்கள் அதில் இருக்காங்க. அவங்களோட கருத்துக்கு நம்ம மதிப்பளிக்கிறோம். ஏன்னாக்கா அவங்களுக்கு இது தெரியும்ல. 2015 இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுனாக்கா அந்த அறிக்கை நீ டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். நம்ம ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் இருக்கு. ஸோ அப்போ இப்படி பேசினவன் இப்படி மாறி பேசுறானாக்கா அவனுக்கு தெரியாம பேசல, அப்ப தெரிஞ்சே தான் பேசுறான். தெரியாமல் ஒருவன் ஆர்எஸ்எஸ் பக்கம் போனாக்கா அவனை நாம் கிண்டல் கேலி செய்யக்கூடாது. அவன்கிட்ட பக்குவமா உட்கார்ந்து பேசி, ஐயா ராசா இந்த பாரு இந்த புத்தகத்தை படி, இந்த பாரு ஆர்எஸ்எஸ் இருந்து வெளியில வந்து ஒரு எழுதின புத்தகம் இருக்கு, இதை படி, இதுல அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாருன்னு இருக்கு, அவர் நம்பி போனது எல்லாமே இருக்கு, நீ படிச்சிரு, அல்லது ஆர்எஸ்எஸ்ல நீ ஏன் விரும்பி போனோம்னு சொல்லு அப்படின்னு உட்கார்ந்து பேசினோம்னாக்கா அவங்கள வென்றெடுத்துடலாம். உண்மையை புரிய வச்சோம்னாக்கா உண்மை தெரிந்த பிறகும் ஒருத்தன் உள்ள இருக்கிறாங்கிறது அவனுடைய தலையெழுத்து. ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே இங்க உள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகள் அல்லது இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்துக்களாகி நம்மளுடைய உரிமையை பறிக்கிறார்கள், நம்மள்ட்ட இந்த இந்து முஸ்லீம் நம்மளுடைய உரிமையை பறிக்கிற இந்து முஸ்லீம் இந்துக்களுக்கான உரிமையை பாதுகாக்கிறது தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் உண்மையிலே நம்பி போறான் பாத்தீங்களா, அவனை நீங்க ஈஸியா வெளில எடுத்துடலாம். அப்படி வெளில எடுத்த நபர் தான் நம்ம சத்யபிரபு போன்ற நபர்கள். இன்னும் பல பேர் இருக்காங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க. இன்னும் கேட்டு பாருங்க, எனக்கு தெரிஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே நான் வந்து சாகாவுக்கு போயிருக்கேன், நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பலரும் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லாதவங்க இருக்காங்க. இப்படியாக அவங்க உண்மையிலே நம்பி போறாங்களா, அவங்க நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். எனக்கு உண்மை நம்பி போறாங்க, அவங்கள சொன்னோம்னாக்கா ஆகா இது பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துருவாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அது எவ்வளவு பார்ப்பனியமயப்பட்டது, அது பாப்பானுகளாக உருவாக்கப்பட்ட கட்சி, பார்ப்பானுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அது மேலிருந்து வந்துச்சுனாக்கா இங்க உள்ள பிசி எம்பி முதல்ல அவன் கை வைக்கிறது பிசி எம்பிசியோட உரிமையில தான். எஸ்சி எஸ்டினுடைய இடஒதுக்கீடு இந்த உரிமைகள்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கை வைப்பான். ஆனால் முதல்ல கை வைக்கிறது பிசி எம்பிசியினுடைய உரிமைகளை தான் முதல்ல கை வைப்பான். ஏன்னாக்கா அவனுங்க விழிச்சிக்க கூடாது. அவனுங்க பெரும்பான்மையாக இருக்கிற சமூகம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கிட்டத்தட்ட 65% மேல பிசி எம்பிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 60% மேல. அப்ப இந்த பிசி எம்பிசி ஒன்றுபட்டாங்கன்னா இந்தியா முழுக்க வெறுமனே 3-4% கூடிய பார்ப்பான் வந்து அதுக்கப்புறம் அவன் எந்த வேலைக்கும் போக முடியாது. ஏன்னாக்கா அவன் உட்கார்ந்துருக்க இடம் முழுக்க பிசி எம்பிசிகளுடைய இடத்தை தான் அவனுக்கு ஆட்டையை போட்டு உட்கார்ந்துருக்கானுங்க அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்திட்டோம்னாக்கா அவன் அந்த பார்ப்பனியத்தினுடைய படற்கை அப்படிங்கிறது இல்லாம போயிடும், அவனுடைய ஆதிக்கம்ங்கிறது இல்லாம போயிடும். அதனால என்ன பண்ணுவான், பிசி எம்பிசியை விழிக்காம வச்சுக்கிட்டே இருப்பான். அவனை முழிக்க வச்சிடவே கூடாது. அவனை வந்து எஸ்சிக்கும் அவனுக்கும் சண்டை முட்டிகிட்டே இருக்கிறது. அவங்க 2 பேரும் உள்ள சண்டையை பிசிக்கும் எஸ்சிக்குமான சண்டையை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம ஈஸியா அவனுடைய இடத்தை ஆட்டையை போடுறதா அவன் கவனம் செலுத்தவே மாட்டானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அண்ணன் வில்சன் அவர்கள், திமுக எம்பி அண்ணன் வில்சன் அவர்கள் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காப்ல. இந்த ஒன்றிய அரசினுடைய மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்களுடைய வேலை வாய்ப்பு அதுல 27% ஓபிசி அதாவது பிசி எம்பிசியில் உள்ள ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு செய்யணும். ஆனா இப்ப டில் நவ் இப்போ வரைக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க, வெறும் 16.67% தான் ஒதுக்கியிருக்காங்க. 16.67% பிசி எம்பிசியில் உள்ள படிச்ச இளைஞர்களுக்கு தான் மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்களை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நியாயமாக அவர்களுக்கு போய் சேர வேண்டிய மீதமுள்ள 10.33% பேராசிரியர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது யாருகிட்ட போயிருக்குன்னா ஒட்டுமொத்தமாக அப்படியே தூக்கி பார்ப்பான் கையில கொடுத்துருக்கான். ஏன்னா பாப்பானுக்கு ஏற்கனவே 10% ரிசர்வேஷன் இருக்கு, அந்த 10% ரிசர்வேஷன் அவன் தான் உட்காந்துருக்கான். அது மட்டும் இல்லாம ஜெனரல் பொதுன்னு இருக்கும் பாத்தீங்களா 50%, அந்த 50 அவன் தான் உட்காந்துருக்கான். அப்ப 50 + 60 ஏற்கனவே 60% பாப்பான் தான் உட்காந்துருக்கான். இப்ப ஏற்கனவே இருக்கிற பாக்கி இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா இந்த 40, அதுலதான் 27 பிசிக்கு வரணும் இல்லையா, பிசி எம்பிசிக்கு அதுலயும் 10 புடுங்கி பாப்பான்ட்ட கொடுத்துட்டான். அப்ப பிசிக்கு எவ்வளவு புடுங்குறானாக்கா பிசி எம்பிசிக்கு, அப்ப எஸ்சிக்கு எவ்வளவு கொடுத்துப்பான்னு பாத்துங்க, எஸ்டிக்கு எவ்வளவு கொடுத்துப்பான்னு பாத்துங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த வேலை வாய்ப்புகளை படிச்ச இளைஞர்கள் பூரா பிசி எம்பிசில உள்ள சாதியில உள்ள இளைஞர்கள் பூரா நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல, படிச்சுட்டேன் வேலை கிடைக்கல, அவன் வேலையை பூரா புடுங்கி வச்சு உட்காந்து பாப்பான்டா, இந்த பாப்பால பையில தான் புடுங்கி வச்சு உட்காந்துருக்கானுங்க. இப்ப இவ்வளவு உரிமை பறிப்புகள் நம்மிடம் இருந்து பிசி எம்பிசி சமூகத்திடம் வந்து பாப்பா அடிச்சு புடுங்கிட்டு இருக்கான். இதை வில்சன் அவர்கள் இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்காப்ல. வில்சன் இதுக்கு முன்னாடி கேள்வி எழுப்பல, மருத்துவ மேல் படிப்புக்கான ரிசர்வேஷன் ஓபிசிக்கு பிசி எம்பிசி ரிசர்வேஷன் கட் பண்ணும் பொழுது அதை வந்து திமுக கேஸா போட்டுச்சு, திமுக தான் போய் இந்த கேஸ் போட்டு ஜெயிச்சிச்சு. அதுல விசிகானுடைய
பங்களிப்பும் இருக்கு. அவங்களும் வந்து கேஸ் போட்டாங்க, இன்னும் பல கட்சிகளும் கேஸ் போட்டிருக்காங்க அதுல. சோ அதுல வந்து முதல்ல குரல் எழுப்புனது நாடாளுமன்றத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். அதுல கேஸ் போட்டது திமுக கேஸ் போடும் பொழுது அதற்காக போய் வாதாடியது அண்ணன் வில்சன் அவர்கள். தமிழ்நாட்டுக்காக மட்டும் வாதாடல, ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்னாக்க ஒட்டுமொத்த இந்தியா. அப்ப திமுக போட்ட கேஸ்ல வில்சன் வென்றெடுத்து ஒரு தீர்ப்பு வாங்குறாரு சுப்ரீம் கோர்ட்ல. அந்த தீர்ப்பு என்னன்னாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே மருத்துவ மேல் படிப்புக்கான ரிசர்வேஷன் ஓபிசிக்கு, அதாவது பிசி எம்பிசி உள்ள சாதிகளுக்கு உண்டு அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை வாங்குறாரு. அப்ப வில்சன் தமிழ்நாட்டுக்காக மட்டும் அங்க வாதாடல, திமுக தமிழ்நாட்டுக்காக மட்டும் அங்க வாதாடல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இந்த ரிசர்வேஷனை வென்றெடுத்து கொடுத்தது திமுக, வில்சன் அவர்கள். தொடர்ந்து இது போன்ற இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஆர்டிஐ போட்டு அதை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய முக்கியமான வேலையை வில்சன் பார்க்கிறாரு. அதனால யூடியூப் சால்பாக வில்சன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால இப்படி நம்மளுடைய உரிமைகள் பறிபோகும் பொழுது இதை எங்கேயாவது பேசியிருப்பானா இந்த சீமான் போன்ற அரபோத நாய்கள், பாலியல் பொறுக்கிகள்? இப்ப இந்த ரிசர்வேஷனை மறுத்தது யாரு, ரிசர்வேஷன் ஆட்டை போட்டது யாரு? அந்த ஆர்எஸ்எஸ் அவன் மேடல இருந்தானுங்கல்ல பாப்பர பசங்க, அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தான் திட்டமிட்டு நம்மளுடைய ரிசர்வேஷனை ஆட்டையை போட்டு நம்மளுடைய வேலை வாய்ப்பை பறிச்சுக்கிட்டு போய் உட்காந்துருக்கு. வேலை வாய்ப்பு இருந்தாலும் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சாதான் ஒரு இடம் வாங்கி போட முடியும், அல்லது பேங்க் பேலன்ஸ் வச்சுக்க முடியும், அல்லது குடும்பத்தோட இங்கே வெளில போயிட்டு வருது, சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறது, அல்லது படம் பார்க்க போறது, அல்லது வேற ஏதோ மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னாக்க பணங்காசு வேணும்ல. இந்த பணங்காசு எப்படி வரும்? வேலைக்கு போனா தான் வரும். வேலை எப்படி வரும்? படிச்சாதான் வரும். ஆனா நம்ம படிச்சிருக்கோம், எல்லாரும் படிச்சிட்டோம், வேலை இல்லை. அந்த வேலை யாராட்ட போட்டு உட்காந்துருக்கிறது? இந்த பாப்பார பசங்க. அப்ப நம்ம சம்பாதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் யாருனாக்க இந்த பாப்பார பசங்க. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட 80% பொருளாதாரம் இந்த பார்ப்பனர் கும்பல்கிட்ட இருக்கு. ஒரு 20% தான் பார்ப்பனர் அல்லாத பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி நம்ம கிட்ட இருக்கு. ஏதோ ஊர்ல ஒரு நாடார் வீடு கட்டிட்டாரு, ஒரு வன்னியர் வீடு கட்டிட்டாரு, அல்லது ஒரு தேவர் வீடு கட்டிட்டாரு, அல்லது ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த வீடு கட்டிட்டாரு, ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை வீடு கட்டிட்டாரு அப்படின்னாக்கா பாரு இவங்க பணக்காரன் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பணக்காரன் கிடையாது ராஜா. நீ மல்லையாவை பார்த்திருக்கியா? எவ்வளவு பெரிய பணக்காரன், வீட்டில் எவ்வளவு கார் இருக்கு தெரியுமா? அவனுக்கு எத்தனை வீடு இருக்கு தெரியுமா? அவனோட சொத்து மதிப்பு தெரியுமா? மல்லையா யாரு? கிங்ஃபிஷர் ஓனர். டெய்லி சாயங்காலம் 6 மணி ஆனா கூலிங்கா கேஎஃப் போய் கேட்கறீல்ல, கேஎஃப் மேக்ஸ் இருக்கா, கேஎஃப் கூலிங் இருக்கா, கேஎஃப் லகர் இருக்கான்னு போய் கேட்கறீல்ல, அந்த சாராய ஃபேக்டரியோட ஓனர் தான் அந்த மல்லையா. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிசினஸ் பண்றான். அவர் ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவன். அப்ப நான் சொல்றது சிம்பிளா எக்ஸாம்பிளா ஒரே ஒரு மல்லையான ஒருத்தன் மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி பெரும் பணக்காரர்கள் எல்லாருமே யாருன்னாக்கா பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 80% அவங்ககிட்ட தான் இருக்கு. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிலவளங்கள் எடுத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 70% பாப்பாங்கிட்ட தான் இருக்கு. பாக்கி 30% சிந்தனை சதவீதம் நம்ம கிட்ட இருக்கு. நீ இவ்வளவு வச்சுக்கிட்டு லோக்கல்ல ஒரு பிசி எஸ்சியை பார்த்து அவன் சம்பாரிச்சிட்டான், அவன் பைக் வாங்கிட்டான், அவன் லைட்டா ஒரு குடிசை வீட்டுல இருந்து ஒரு சின்னதா ஒரு மாடி வீடு கட்டினா போதும், அவன் வீட்டை போய் அடிச்சு உடைக்கிறது, அவனுடைய பொருளாதாரத்தை பறிக்கிறான். அவன் பொருளாதாரத்தை பறிக்கிறது பாப்பார பசங்க. இந்த நேரடியா தெரியுது இல்ல? அப்ப நீ கேட்கறதுனால இது பாப்பான்ட்ட போய் கேட்கணும், ஆர்எஸ்எஸ் கேட்கணும். சீமான் போன்ற இந்த பாலியல் அறபோத நாய்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சியில உள்ள தம்பி தங்கிகள் யோசிங்க. இன்னும் யாராரு மிச்சம் மீதி இருக்கீங்களோ, கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் நஞ்சம் அறிவோட யாராரு இருக்கீங்களோ, இந்நேரம் நீங்க வெளியில வந்திருக்கணும். என்னைக்கு ஆர்எஸ்எஸ் மெடல்ல ஏறினானோ அன்னைக்கே வெளியில வந்திருக்கணும். இதுக்கப்புறமும் வெளியில வரணும்னாக்கா அப்ப நீங்களும் ஆர்எஸ்எஸ் தான். நீங்களும் இங்க உள்ள பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு எதிராக செயல்படுபவர்கள் தான். இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுபவர்கள் தான். பழங்குடி சமூகத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுபவர்கள் தான். நான் ஒன்னும் களத்துல போய் செயல்படலையே. நீ சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சாலே அல்லது சீமானை எதிர்த்து பேசாமல் இருந்தாலே இதற்கு துணை போகிறோம்னு அர்த்தம். அந்த கட்சிக்குள்ள இருக்கு இல்ல, அப்படி அதுக்கு துணை போகிறோம்னு அர்த்தம். இதுவுமே உனக்கு புரியலன்னு நான் வச்சுக்கிறேன். சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். அவன் கடைசியா பேசின பஞ்சு டைலாக், அந்த திராவிட கோட்டையை பிராமண கடப்பாறை கொண்டு வந்து அந்த திராவிட கோட்டையை நான் தகர்ப்பேன் அப்படின்னு சொல்றான். இல்லைங்க, எங்க அண்ணன் வந்து திராவிடம்னு சொன்னது திமுகவுங்க, அல்லது திராவிடம்ங்கிற சித்தாந்தம்ங்க, இது வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுங்க. அப்புறம் திமுக வந்து ஈழத்துல அழிச்சொழிக்கும் பொழுது இந்த பழைய கதைகள், சரி இதெல்லாம் நீங்க நம்புறீங்கன்னு நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் பொய்ங்கிறது வேற விஷயம், இதை நீங்க நம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். அதனால அந்த திராவிட கோட்டை அப்படிங்கிறத கொண்டு போய் உடைக்கிறேன்னு பேசின திராவிட கோட்டையை உடைக்கிறேன்னு பேசுற வரைக்கும் ஓகேண்ணா, நீ அதை வந்து புரிஞ்சுக்கல, நீ அவன் என்ன மகுடி ஊதுனானோ அதற்கு மயங்கின பாம்பாக ஆயிட்டுன்னு வச்சுக்கிறேன். திராவிடம்ங்கிறது தமிழுக்கு எதிரானதுன்னு நம்பிட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். திராவிட சித்தாந்தம்ங்கிறது தமிழர்களுக்கு எதிரானதுன்னு நம்பிட்டேன், நான் சரி நான் வச்சுக்கிறேன். திராவிடம்ங்கிறது தெலுங்கர்களுக்கானது, தமிழ் அப்படிங்கிறது தமிழர்களுக்கானது அப்படின்னு நம்பிட்டு நான் வச்சுக்கிறேன். திமுகங்கிறது இவங்களுக்கு ஈழ தமிழர்களுக்கு எதிரானது, அமைப்பு புலிகள் அமைப்புக்கு எதிரானது அப்படின்னு நம்பிட்டேன், சரி அப்படி வச்சுட்டேன் அப்படின்னு நம்பிட்டுன்னு வச்சுக்கோ. அதனால திராவிட கோட்டை என்ன உடைக்கிறேன்னு சொன்னாருங்க, அதுல என்னங்க தவறு இருக்கு? சரி உடைக்கிறேன்னு பேசு, இதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கிறத ஒரு பக்கம் தள்ளி வச்சுறேன். உடைக்கிறேன்னு பேசுனா பேசிக்க, உன்னோட அரசியல் நீ பேச வேண்டாம்னு சொல்லியே. அதற்காக எந்த கடப்பாறை எடுத்துட்டு வருவ நீ? அந்த திராவிட கோட்டையை உடைக்கிறதுக்கு நாம் தமிழர் கடப்பாறையை கொண்டு வந்து உடைப்பேன்னு சொன்னாக்கா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. உன் கட்சி பேரு தமிழர் கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னாக்க இத்தனை வருஷம் நீ பேசின கொள்கையோட லாஜிக்கோட ஒத்து போகுது. எனக்கா திராவிடம் வேறு தமிழர் வேறுன்னு பேசின. அப்ப திராவிட கோட்டையை உடைக்கணும்னாக்கா தமிழர் கடப்பாறையை கொண்டு வந்து குத்தி உடைப்பேன்னு சொன்னா அப்ப லாஜிக்கா இருக்கும்.
அதனப்ப திராவிட கோட்டையை உடைக்கிறதுக்கு ஏன் வாங்கிட்ட பாறை இல்லையா, இல்ல உன் பாறை வேலை செய்யாதா, இல்ல உன் பாறையில எதுவுமே இல்லையா, இல்ல உன் பாறை கூர்மலிங்கி போனதா, இல்ல கூரை இல்லாத பாறை உன் பாறை இருக்கா இல்லையா, உன் பாறையில எனக்கு டவுட்டா கேட்கிறேன்ப்பா நானு. நீ திடீர்னு பிராமண பாறையை கொண்டு போய் தான் நான் திராவிட கோட்டையை உடைப்பண்ணாக்க உன் பாறை எங்க போச்சு? இதுல பிஜேபிக்காரன் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கான் பாருங்க. அவன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான்னு வச்சுங்களேன். குறிப்பா இந்த பாயிண்ட் எல்லாரும் நீங்க கவனிக்கணும். இப்ப சீமான் வந்து முன்னாடி அவனோட அரசியலே என்னன்னாக்கா இங்க தமிழ்நாட்டினுடைய வளங்கள் முழுக்க நாயக்கர்கள்ட்ட தான் இருக்கு, தெலுங்கு பேசுகிற ரெட்டிகள் தான் எப்படின்ட்டாங்க. தமிழ்நாட்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய மண் வளத்தையும் இங்க உள்ள இயற்கை வளத்தையும் அவங்களுடைய பொருளாதார வளத்தையும் அவங்களுடைய இடஒதுக்கீட்டையும் அவங்களுடைய உரிமைகளையும் ஒட்டுமொத்தமா பறிச்சு வச்சிருக்கிறது இங்க உள்ள தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ரெட்டியாரு நாயக்கர்மார் தான் பிடிங்கி வச்சிருக்கான். அதனால இந்த ரெட்டியாரையும் நாயக்கர்மாரையும் முதல்ல நம்ம அடிச்சு ஆந்திராவுக்கு விரட்டணும். இந்த கிருஷ்ணதேவராயர் அவருடைய ஆட்சியில தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாப்ல. சரி, இப்ப கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சியை நம்ம வச்சு விஜயநகர பேரரசு உள்ள வரும்போது தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ காலங்காலமாக இந்த அரசியல் தானே பேசுன. சரி, இப்ப இந்த அரசியல் பேசுனல அந்த மேடல அந்த அரசியல் பேசல. எனக்கு பாரதிய பத்தி மட்டுமே புகழ்ந்து பேசினாங்க பிரச்சனை இல்லை. திராவிட கோட்டையை பிராமண கடப்பாறை உடப்பங்கிறது உன்னோட அரசியல். இது பாரதிய புகழ்ந்து பேசினாக்கா அது வேறு. நீ இந்த ஸ்டேட்மெண்ட் பேசினதுனால தான் இன்னைக்கு ஒன்னை எழுத்து வச்சு நாங்க நடுரோட்டில் புழக்கல, பாரதியார் எழுத்து வச்சு நடுரோட்டில் புலந்துக்கிட்டோம். அதனால அப்ப இப்ப அந்த மேடையில விஜயநகர பேரரசு பத்தி பேச வேண்டிய ராஜா பாருங்க, எங்களுடைய தமிழர் நம் தமிழருடைய உரிமைகளை பறிச்சது விஜயநகர பேரரசு. என் பாட்டம் பாரதி வந்து அன்னைக்கு சொல்லி வச்சிருக்கான் அல்லது சொல்ல மறந்துட்டான், ஆனா நம்மளுடைய உரிமைகளை பறிச்சது விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த மேடையில் நின்று சொல்லிப்பாரு. சொல்லிருவியா நீ? இல்ல உன்னை சொல்ல விட்டுருவாங்களா? அங்க உள்ள பாப்பானுங்க, அங்க ஒரு தெலுங்கு பாப்பா இருப்பான்ல, அவன் விஜயநகர பேரரசுக்கு ஆதரவா தான் இருப்பான். அல்லது அங்க உள்ள எல்லா பாப்பானுமே விஜயநகர பேரரசுக்கு ஆதரவா தான் இருப்பானுங்க. அப்ப விஜயநகர பேரரசுன்னு பேச போனாங்க அங்க உள்ள ஒரு தெலுங்கு பாப்பான் அல்ல எண்ணெயை விட்டு உன்னை செய்வான், இல்ல எண்ணெயை விட்டு தீபத்தை ஏற்றி செய்வாங்க. அதனால நீங்க பேச முடியாது. இப்ப இந்த பிஜேபி இருக்குல்ல, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி, இதே பிஜேபி இப்ப தெலுங்கானாவிலேயோ ஆந்திராவிலேயோ இருக்காங்க இல்லையா, அங்க பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் காங்கிரஸ் அல்லது பிஜேபிக்கு எதிரான மற்ற கட்சிகள் இந்த பாயிண்ட்டை நீங்க அங்க பேசணும். பாருங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மேடையில தொடர்ந்து தமிழ்நாட்டில் தெலுங்கர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒருத்தவனை பிஜேபி மேடை ஏற்றிருக்கு. அப்ப பிஜேபி தெலுங்கர்களுக்கு எதிரானது, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒருத்தவனை பிஜேபி தூக்கி வச்சு கொண்டாடுது மேடையில. அப்ப ஆந்திராவில் தெலுங்கானாவில் இனிமே பிஜேபி புறந்தள்ளுங்கள், பிஜேபி நம்பி ஓட்டு போட்டீங்களே பாருங்க, தெலுங்கர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒருத்தவனை தமிழ்நாட்டில் மேடை ஏற்றி பிஜேபி கொண்டாடுது பாருங்க, இவனுக்கு தானே உங்கள் ஓட்டு என்று தெலுங்கானா ஆந்திராவில் தயவு செஞ்சு முன்னெடுங்க. இது அருமையான பாயிண்ட், இது செம பாயிண்ட். அந்த வீடியோ கிளிப்லாம் இருக்கு, எடுத்து போட்டு பேசுங்க. அவன் முன்னாடி தெலுங்குகளுக்கு எதிராக பேச நான் எடுத்துறேன் உங்களுக்கு. கொண்டு போய் கேம்பெயின் பண்ணீங்கன்னாக்க பிஜேபியை அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அழைச்சிடலாம், தரமட்டத்தில் அடிச்சு பொழந்துடலாம் அவனை. இது ஆந்திராவில் தெலுங்கானாவில் மட்டும் இல்ல, நீங்க கர்நாடகாவிலையும் போய் பேசலாம். ஏன்னாக்கா இதே பிஜேபி கர்நாடகாவில் என்ன தெரியுமா பண்றான்? நீங்க கர்நாடகா பெங்களூர் போனீங்கன்னாக்கா பிஜேபி கொடி பறக்கும், ஒசரத்துல உச்சியில் அவனுடைய அந்த கொடி கம்பத்தில் பிஜேபி கொடி பறக்கும். அதுல இருந்து 2 அடி கீழே அதே கொடி கம்பத்தில் அங்க உள்ள நாம் தமிழர் கட்சி இருப்பான்ல, அங்க உள்ள கர்நாடக உரிமை பறி போகுது, தமிழர்கள் தான் கர்நாடகாவோட உரிமையை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நதிநீர் பிரச்சனை இப்ப எல்லாமே வந்து அவன் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த கொடியை பாத்தீங்கன்னாக்க பிஜேபி கம்பத்திலேயே பிஜேபி கொடிக்கு கீழேயே பறக்கும். அந்த கொடி 2 கொடியும் ஒரே கம்பத்துல பறக்கும். நீங்க பெங்களூர் போனீங்கன்னா தாராளமா பார்க்கலாம், நான் போனா நான் பார்த்துருக்கேன் அது. அப்ப அங்க என்ன பண்றான்னாக்கா பிஜேபி இங்க எப்படி சீமானை ஏற்றி அழகு பார்க்கறானோ அதே மாதிரி அங்க உள்ள சீமானை ஏற்றி அழகு பார்க்கறான். அவன் என்ன தெரியுமா அங்க பேசிட்டு இருக்கான், அங்க உள்ள பிஜேபியில மேடையில் உள்ள அந்த கர்நாடக தேச கட்சியை சார்ந்தவன் அவன் வந்து தமிழர்கள் தான் நம்முடைய உரிமையை பறிக்கிறார்கள், தமிழர்களை கர்நாடகாவை விட்டு அடித்து விரட்ட வேண்டும், இங்க உள்ள கர்நாடகாவை சேர்ந்த நம்முடைய ரிசர்வேஷனை, நம்முடைய உரிமையை, நம்முடைய நிலவளங்களை, நம்முடைய பொருளாதாரத்தை ஆட்டையை போடுவது, சுரண்டுவது இங்க உள்ள தமிழர்கள் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கான். அதை காங்கிரஸ் அதே அந்த கட்சியை சார்ந்தவனுடைய கொடியும் பிஜேபி கொடியும் ஒரே கம்பத்துல பறக்குது. இப்போ கொடியே ஒரு கம்பத்துல பறக்கும் பொழுது மேடையெல்லாம் சொல்லவே தேவையில்லை, 2 பேரும் கட்டி பிடிச்சி பொண்ணு கட்டி பிடிச்சி புரண்டு படுத்து முத்தம் கொடுத்து அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்காங்க 2 பேருமே. இப்ப அப்படியாப்பட்ட பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது எப்படி தமிழர்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அப்படி தமிழர்கள் மீது நேசம் கொண்டவனா இருந்தாக்கா அங்க கர்நாடகாவில் பேசும்போது எப்ப அப்படிலாம் பேசக்கூடாது, எப்படி தமிழர்கள் உரிமை பறிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். இதே கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த கர்நாடக ஜாதியை சேர்ந்தவர்கள்லாம் பாருங்க, அங்க கோயம்புத்தூர்ல யூடியூபரா இருக்காங்க, அவங்க பெரிய யூடியூபரா இருக்காங்க, பெரிய லெவல்ல படங்கள்ல இப்ப ஹீரோக்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் பல பேரும் கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவர்கள். அங்க பாருங்க ரஜினிகாந்த் அங்க இருக்காரு பாருங்க, அவரு கன்னடத்துல இருந்து போனவர் தான், ஆனா அங்க பாருங்க சூப்பர் ஹீரோவா இருக்காரு, அவரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவங்க அப்படிலாம் இல்ல பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்.
அதை விட்டு போட்டு அவனுக்கு மேடை போட்டு அங்கே அவனை நீங்கள் ஆரத்தி எடுத்து புகழ்ந்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் எப்படி அவனுக்கு ஓட்டு போடுவான்? இந்த ஈடு ரேடுன்னு ஒருத்தவன் பிஜேபிக்காரன் முழுக்க விட்டுட்டு கிடந்தான். இவருக்கு செந்தில் பாலாஜி ஈடு ரேடு, இவருக்கு ஈடு ரேடு, அவருக்கு ஈடு ரேடு, ஏகப்பட்ட ஈடு ரேட்ஸ். அப்போ சமீபத்தில் அந்த ஆகாஷ் பாஸ்கர்னு ஒருத்தர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இந்த டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதா சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த காசெல்லாம் எங்கே போகுதுனாக்கா நேரடியாக ஆகாஷ் பாஸ்கர் டான் பிக்சர்ஸ்க்கு அனுப்பி அதில் தான் அவங்க 1000 கோடிக்கு படம் எடுக்கிறாங்க. இந்த டாஸ்மாகில் வர வருமானத்தை எல்லாம் டான் பிக்சர்ஸ்க்கு அப்படியே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு அனுப்பி தான் அவங்க பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் 1000 கோடி ரூபாய் ஊழல். அது டான் பிக்சர்ஸில் கணக்கு. டான் பிக்சர்ஸ் ஓனர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈடு விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஆகாஷ் பாஸ்கரன் மீது போடப்பட்ட ஈடி போட்டப்பட்ட வழக்கு இருக்கு இல்ல, அப்போ 1000 கோடி ரூபா நம்ம போட்டாங்க. ஆனால் ஈடி நீதிமன்றத்தில் நேற்று பார்த்தீங்கன்னாக்க நேற்று முந்தனால ஈடி வந்து நெடுஞ்சான்களையாக நிபந்தனையற்ற மன்னிப்புன்னு கேட்டிருக்கு. ஆகாஷ் பாஸ்கரன் மீது போடப்பட்ட வழக்குக்கு நிபந்தனையற்ற நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா அதில் எதுவும் ஆதாரங்கள் சிக்கல்னு அர்த்தம். அப்புறம் எப்படி ஈடி வந்து இப்படி பின் பண்ணா? சரி, ஆதாரங்கள் இல்லாமல் பின் பண்ணிட்டான். இப்போ இதை வச்சுக்கிட்டு இங்கே உள்ள மாரிதாஸ், இந்த சாட்டை துரைமுருகன், அப்புறம் இந்த சவுக்கு சங்கரு, அப்புறம் இங்கே உள்ள இன்னும் பலரும், யார் நம்ம உருண்டமொழி மணி இருக்கா அப்படியே அவரு, அப்புறம் இன்னும் யார் நம்ம இந்த லூஸ் மோகன் ஒருத்தன் நடமான் பாருங்க, டிவிக்கில் லூஸ் மோகன், அவன் உருட்டுனதான் ஏன் பயங்கரமான உருட்டு. ஐயோ பெசலைட்ட மாதிரி தூக்கி போட்டான். இது மாதிரி ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரன் பற்றி உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் கொடுக்குறேன். இவர் பிரேக்கிங் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் கொடுக்குற முகரைக்கட்டை பார்த்தீங்களா இல்லையா? எனக்கு அந்த அட்டைப்பட்டியில் குழந்தை வச்சு தூக்கிட்டு போனாங்கன்னு இருக்குல்ல, எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே குழந்தை இறந்து போச்சுனாக்கா அட்டைப்பட்டி தான் கொடுப்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னாக்கா அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாக்கா ஒரு கார்ட்போர்டு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலில் குழந்தை இருந்துருச்சு, சின்ன குழந்தை அப்படின்னாக்கா அந்த பெட்டியில் தான் வச்சு கொடுப்பாங்க. ஸ்ட்ரக்சர்னாக்கா சின்ன உடம்பா இருக்கும், ஸ்ட்ரக்சர் பெருசு, அவ்வளோ பெருசு தேவைப்படாது. ரெண்டாவது வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரக்சர் தேவையில்லை, இதுலேயே வச்சு கொண்டு போகிறதுனா அதுக்காகன்னு சொல்லிட்டு அதில் தான் வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு இங்கே உள்ள ஒரு நேஷனல் ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, பயங்கரமான நேஷனல் ஜர்னலிஸ்ட். திமுகவுக்கு எதிரானாக ஓடி வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. மற்ற விஷயங்கள்லாம் எங்கே போய் பதுங்குவார்னு நமக்கு தெரியாது. அவர் இதை பயங்கரமாக கவர் பண்ணுறன்னு போட்டு பாருங்கள், ஒரு அட்டைப்பெட்டியில் இந்த அரசாங்கம் குழந்தை வைத்து கொடுத்து அனுப்பியது. எனக்கு அதை அந்த ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது மழை பெஞ்சிருந்தது. மழைக்கு நடுவில் அவர் தூக்கிட்டு வரும் பொழுது எல்லோருக்குமே ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்துடும் அரசாங்கத்தின் மீது. இப்படியாங்க ஒரு அட்டைப்பட்டில் கொடுப்பீங்க ஒரு குழந்தைய அப்படிங்கிறது தோணி. ஏன்னா யாருமே தெரியாது இல்லைங்களா, எனக்குமே தெரியாது. வந்தோடனே நான் செக் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லா ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ்ட்டு பேசும்பொழுது எங்கள் அட்டைப்பட்டில் தான் கொடுப்பாங்க, அதாவது ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு லேடிஸ் கேர்ள்ஸுக்கான ஒரு டாய்லெட் கட்டியிருந்தாங்க. அங்கே வந்து நடுவில் இப்போ நம்ம நார்மலாக ஒரு தேட்டருக்கு போகிறோம்னாக்கா நடுவில் தடுப்பு வச்சுருப்பாங்க. ஒரு தடுப்பு கடையிலையும் ஒருத்தர் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஸ்கூலில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள டாய்லெட், கேர்ள்ஸ் டாய்லெட், அதில் வந்து தடுப்புகள் இல்லாமல் ஒரு செவர் மாதிரி ஸ்லோப் மாதிரி இருக்கும். அங்கே யூரின் போனாக்கா அங்கே ஓடுறதுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். பாருங்கள், தடுப்புகளே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள், இதில் எப்படி குழந்தைகள் யூரின் போவாங்க அப்படின்னு பலரும் எடுத்து போட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இல்லை, பிரைவேட் ஸ்கூல்லையுமே நீங்கள் 50,000, 60,000, 70,000 கொடுத்து குழந்தைங்களை சேர்க்கணும் இல்லைங்களா, அந்த பிரைவேட் ஸ்கூல்லையுமே அது என்ன போர்டாக வேணாலும் இருக்கட்டும், அந்த பிரைவேட் ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா பெண் குழந்தைகள் போகிற, அதாவது 5வது 6ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்குன்னு தனியா இருக்கும். அது இப்படித்தான் இருக்கும். அதுக்கு மேல உள்ள பெண்களுக்கு வந்து அது கேர்ள்ஸுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அந்த வயசுல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தனியா இருக்கும். குழந்தைகளுக்கு போறதுங்கிறது இப்படிதான் இருக்கும். எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையுமே இப்படிதான் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அப்படிதான் இருக்கும். இதை பார்த்தோன்னே ஐயோ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பொங்கினாங்க. ஆக்சுவலி ஸ்கூல்ஸ்ல அப்படிதான் இருக்கும். அதனால இப்ப ஈடி மேட்டர் பாத்தீங்களா, இப்ப ஈடி நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்துருச்சு. ஐயா மன்னிச்சிருங்க அப்படின்னு சாவர்கர் ஸ்டைல் நெடுஞ்சான் கிடை காலில் விழுந்து, ஐயா இதுக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நாங்கள் தெரியாமல் வந்து யார் பேச்சை கேட்டு வந்து நாங்கள் ஈடு பின் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்கள் ஷூ இருந்தா காமிங்க, அழுக்க ஆகலனாலும் பரவாயில்ல, அழுக்க ஆக்கி நான் என்னுடைய நாக்கால சுத்தம் பண்ணிட்டு தான் போகணும், ஒரே அடம் பிடிச்சி உட்காந்துட்டானுங்க ஈடி கோர்ட்டில். நெடுஞ்சாலே காலில் விட்டாங்க. அப்போ இதை வச்சுட்டு அன்னைக்கு பேசினாங்க இல்லை, அந்த வாய்கள்லாம் என்ன வாய்கள்? ஈடியே ஆதாரம் இல்லாமல் பின் பண்ணுவான் ஃபர்ஸ்ட், அவன்கிட்டே ஆதாரம் இருக்காது பின் பண்ணும்போது, அதை வச்சு ஒரு கதை கட்டுறது. இவர்கிட்ட 1000 கோடி வந்து சேர்ந்துருக்கு, இவர் அங்கேருந்து அந்த 10 ரூபா வாங்கினவுடனே நேரடியாக இந்த 10 ரூபா இங்கே தான் வருவருக்கு, இதை வச்சு தான் இந்த டான் பிக்சர்ஸ்ங்கிறத ஆரம்பிச்சாங்க. இதை வச்சு பாருங்க இந்த கலைஞர் குடும்பம் வந்து எவ்வளவு ஊழல்கள் செய்யுது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம காலில் விழுந்துட்டு போயிட்டானே. அன்னைக்கு வீடியோ போட்ட மாரிதாஸோ, சாணக்கிய ரங்கராஜ் பாண்டேவோ, சாட்டை துரைமுருகனோ அல்லது சவுக்கு சங்கரோ இதை பொறுத்து மறுப்பு வீடியோ போடுவாங்களா? மறுப்பு வீடியோ போடுறது சவுக்கு வழியில இல்ல, சாட்டை துரைமுருகன் ஃபாரின் போயிட்டான். சரி, இங்க இருக்கிற நம்ம ரங்கராஜ் பாண்டேவோ மாரிதாஸோ இந்த மாதிரி வந்திருக்குங்க, அன்னைக்கு தெரியாம நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னு மறுப்பு போட்டுருக்காங்களா? அப்ப இவங்க திட்டமிட்டு ஏதோ ஒரு நியூஸ் வேணும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். அது பொய்யான ஒரு கேஸ் கொடுத்து அப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு நீதிமன்றத்தில் போய் நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அப்போதைக்கு கைது பண்ணும்போது நம்ம கொடுக்குற ஒரு நியூஸ் இருக்குல்ல,
3000 கோடி ஊழல், 10,000 கோடி ஊழல், இவர்கிட்ட ஏமாந்துட்டாரு ஊழல் அப்படின்னு நியூஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு 3-4 வீடியோ போடலாம். அதை வச்சு சோசியல் மீடியால கட்டு வீடியோஸ் எடுத்து வைரல் ஆக்கலாம். அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு எந்த ஆதாரமும் கிடைக்கல, மன்னிச்சிருக்கணும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமே இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கும். எங்கேயோ சுத்தல்ல போகும். இவர் மன்னிப்பு கேட்டது, ஈடில மன்னிப்பு கேட்டது பாருங்க வைரலே ஆகல பாருங்க. அப்ப இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்துச்சுல, 10,000 கோடி 1000 கோடி போய் சேர்ந்துச்சுல, அந்த நியூஸ் முழுக்க நம்பின அந்த மாதிரியா இருக்கும். அப்ப இவங்களோட எவ்வளவு ஃப்ராட்தனம் பண்றானுங்க பாருங்க. நம்மளால அப்படி ஒரு நியூஸும் போட முடியாது, நம்ம அப்படி பண்ற ஆளும் கிடையாது. ஆனா நமக்கு எதிராக பேசுறவங்களுக்கு அந்த பாஸ் உண்டு, அந்த கிரீன் பாஸ் உண்டு. இதையெல்லாம் அந்த மேடல் நின்னுகிட்டு அந்த பரதேச நாய் முண்டை கலப்ப அந்த அரபோத நாய் கேட்டிருப்பானா, எப்பா அந்த ஈடி போட்டுச்சு, அந்த ஈடி அனுப்புறது நீங்க தானப்பா, உங்க ஈடினா தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த 2 கிழவர்கள் மீது கேஸ் போட வந்தாங்களப்பா, உங்க ஈடி நீங்க தானப்பா அனுப்பிச்சு, உங்க பிஜேபி தானப்பா அனுப்பிச்சு, உங்க மேட தானே அது. இப்ப தேவேந்திர வேளாளர் இந்துக்கள் இல்லையா, இப்ப தேவேந்திர வேளாளர் இருக்கக்கூடிய அந்த இந்துக்கள் மீது இப்படி ஒரு அபாண்டமான ஒரு கேஸ் போட்டீங்களப்பா, ஈடியை பின் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்கு, 2 கோவணம் தான் இருக்கு. அந்த கோவணம் வேணும்னாலே கேட்டா காயும் போது நான் எடுத்து கொடுத்துருப்பேனே, இதற்காக நீ ஈடி அனுப்புவீங்களான்னு சொல்லிட்டு அதே மேடையில் உள்ள பிஜேபி காரவங்களை பார்த்து சீமான் கேட்டிருப்பானா? இந்த மாதிரி பேசணும்னு வச்சுங்க, பிஜேபிக்கு எதிராவோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராவோ பாப்பானுக்கு எதிராக பேசணும்னா பாருங்க, தேசத்துக்கு எதிராக பேசுகிறார்கள், ஹிந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். ஹிந்து மதம் தான் தேசம், பார்ப்பனர்கள் தான் தேசம். அப்ப இவங்க எல்லாம் எதிராக பேசினாங்க, தேசத்துக்கு எதிராக பேசுறதாக அர்த்தம். இவங்களுக்கு தேசத்தின் மீது பற்றே கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிரதீப் குருல்கர்னு ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு முண்டகலை பொண்ணு, அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை நீங்க ஃபில் பண்ணீங்க. அவன் டிஆர்டிஓல ஒரு சீனியர் சயின்டிஸ்டா இருக்கான், ஒரு முக்கியமான அதிகாரியா இருக்கான். அதுல டிஆர்டிஓங்கிறது இப்ப ஒரு ராணுவத்துக்கு வந்து ஒரு ஆயுதம் வருது அப்படின்னாக்கா அந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமாங்கிறத ஆய்வு செஞ்சு அந்த ஆயுதத்தை ஆர்மியிலேயோ அல்லது மற்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிற அமைப்புலையோ அது வெளிநாட்டில இருந்தோ அல்லது புதுசாக தயாரிக்கிறாங்களோ அதை ஆய்வு செஞ்சு பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு அங்கே கொண்டு சப்மிட் பண்றதே இவங்க தான், அந்த டீம் தான் டிஆர்டிஓ. அப்படியாப்பட்ட முக்கியமான துறை, இந்தியாவினுடைய பாதுகாப்பே இவங்க கையில் இருக்கு. இவங்க நினைச்சாங்கன்னாக்கா டோட்டலா இந்தியாவை டெமாலிஷ் பண்ணிடலாம் பக்கத்து நாடு காட்டி கொடுத்து. இப்போ இந்த பிரதீப் குருல்கர் என்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த பார்ப்பான் என்ன தெரியுமா பண்றான், பாகிஸ்தான்ல உள்ள ஒரு லேடிக்கு இங்க உள்ள டிஆர்டிஓல உள்ள இந்தியாவில் உள்ள ராணுவ ரகசியங்களை பூரா வித்துட்டாங்க, அனுப்பிச்சிட்டான். வாட்ஸ்அப்ல ஒரு கிளிக்ல எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டான். நம்ம கிட்ட வந்து நொட்டுவாங்க, வாட்ஸ்அப்பை காமிங்க, நீங்க வாட்ஸ்அப்ல 5 பேருக்கு மேல அனுப்ப முடியாது, 2 பேருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவானுங்க. இந்த பரதேசி ஆர்எஸ்எஸ் பார்ப்பன பரதேசி பிரதீப் குருல்கர் என்ன பண்ணிருக்கா, ராணுவ ரகசியங்களை முழுக்க அனுப்பிச்சிட்டான். அதாவது பெண்ணுனாக்கா பெண்ணு கூட அனுப்பல, அனிட்ராப், அதுவுமே ஒரு ஃபேக் ஐடி. சோ அதுக்கு சாட் பண்ணும் பொழுது பெண்ணு நினைச்சு எல்லா ராணுவ ரகசியத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க அவன். யாரு, பிரதீப் குருல்கர். இப்ப ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவன், அந்த ஆர்எஸ் அமைப்பு மேடல் நிக்கிற நீ ஏண்டா உன் அமைப்பை சார்ந்த உன் சாதிக்காரனை பாப்பாந்தலடா என் நாட்டினுடைய ராணுவ ரகசியத்தை கொண்டு வித்தான். அப்ப இவ்வளவு வீக்கா இருக்கக்கூடிய உன் அமைப்புடைய மேடல் நான் எப்படா வந்து நிப்பன்னு சொல்லிட்டு உண்மையான தமிழனாக இருந்தால், இன்னும் சீமானுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இந்த வார்த்தையை பயன்படுத்தல எனக்கு உடன்பாடு கிடையாது, நம்ம ஆடியன்ஸுக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு தெரியும். ஆனா அவன் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால அப்படி சொன்னாதான் அவனுக்கு புரியுங்கிறதுனால கேட்கிறேன். உண்மையான ஆண்மகனாக இருந்தால் நீ கேட்டுணுமா இல்லையா? இப்ப பிரதீப் குருல்கர் மட்டும் இல்ல, இப்ப சமீபத்துல குலேந்திர சர்மா அப்படின்னு ஒரு பாப்பான், விமானப்படை அதிகாரி, இப்ப 3 நாளைக்கு முன்னாடி கைதா இருக்கான், விமானப்படை அதிகாரி. இவன் என்ன பண்ணிருக்கான், அதே மாதிரி பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பிற்கு இந்தியாவில் உள்ள விமானப்படை சம்பந்தமான ரகசியங்கள் எல்லாம் வித்துட்டாங்க. இதை கண்டுபிடிச்சு இப்ப கைது பண்ணிருக்காங்க. அவன் பேரு குலேந்திர சர்மானா பாப்பான். இத பாருங்க, எந்த வன்னியராவது இருக்கானா, எந்த தேவராவது இருக்கானா, கல்லரு மகவரு மரவரு அகமுடையரு அல்லது கொண்டையங்கோட்டை மரவரு, செட்டியார் முதலியார் நாடாரு இல்ல முத்தரையரு பறையரு அருந்ததியரு தேவேந்திர வேளாளரு அல்லது வேற சமூகத்தை சார்ந்தவங்க வேற யாராவது முதலியார் யாராவது பேர் வருதான்னு பாருங்க. சர்மா, பிரதீப் குருல்கர், இந்த மாதிரி பார்ப்பனர்கள் தான் முழுக்க இந்தியாவை காட்டி கொடுப்பது. எனக்கு பெரிய பெரிய உத்தியோகத்தில் அவன் தான் இருக்கான். அவன் பாகிஸ்தான்ல காசு வாங்கிட்டு இங்க இருந்து காட்டி கொடுக்கிற வேலையை முழுக்க ஆர்எஸ்எஸ் பாப்பான் தான் பண்றது. பண்ணிட்டு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தேசத்தின் மீது இவங்களுக்கு பெரிய அபிப்பிராயமே கிடையாது, பற்றே கிடையாது அப்படின்னு நமக்கு தேசப்பற்று கிளாஸ் நமக்கு எடுப்பாங்க. இப்ப நமக்கு சந்தேகம் வருது இல்ல, எனக்கு அடிக்கடி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள விமானம் வந்து இங்க பாம்புகளை போட்டு ஓடிடுறானுங்க, அங்கேருந்து இங்க தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டுட்டு சுற்றுலா பயணிகளை ஓடிடுறானுங்க, அங்கேருந்து இங்க வந்து நம்ம ராணுவ வீரர்களை பாம்பு போட்டு 40க்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்டு ஓடிடுறானுங்க. இப்ப இவனுங்க கொண்டுட்டு ஓடிடுறானுங்க, எவனையும் பிடிக்கவே முடியலையே, ஒருத்தர் 2 பேரை பிடிக்கிறானுங்க, மற்றவங்க எல்லாம் ஓடிடுறானுங்களே. அப்ப அந்த ஒரு விமானம் கூட அப்படியே இந்தியாவுக்குள்ள வந்துட்டு போனதுன்னு சொன்னாங்க, எல்லைக்குள்ள வந்துட்டு பாம்பு போட்டு போனுச்சுன்னு. அப்ப இந்த குலேந்திர சர்மா என்கிற அந்த பாப்பா அந்த தகவலை பாகிஸ்தானோட உளவுத்துறைக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்த விமானம் வந்திருக்காரு. என்ன நிச்சயம், நம்ம சந்தேகம் பண்ணுமா இல்லையா? நம்மளுடைய வரிப்பணத்தை தான் அவனுக்கு காசு போகுது. இந்த பாப்பா பூரா காட்டி கொடுக்க பயிலா இருக்கானே, ஆனா இவனுங்களை பூரா தானே மேலிடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல வச்சிருக்கானுங்க. அப்ப இப்ப நம்ம சந்தேகம் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த பிரதீப் குருல்கர் கொடுத்த பாகிஸ்தான் கொடுத்த ராணுவ ரகசியங்களை வச்சுட்டு தானப்பா அங்க உள்ள தீவிரவாத அமைப்புகள் முழுக்க இந்தியாவுக்குள்ள வந்து சுற்றுலா பயணிகள் நம்ம எந்த தவறுமே செய்யாத நம்மளை சுட்டு கொண்டு போறான். இதை பத்தி அதே மேடல அவன் கேள்வி
கேட்டிருப்பான அந்த சீமானு. அப்புறம் இந்த ராணுவ தாக்குதல் நடக்குதுல, இதை வச்சு படம் உடனே எடுத்துருவாங்க. உரின்னு கூட ஒரு படம் வந்துச்சு, URI உரி அப்படின்னு, தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பேர்ல வந்துச்சு. அங்கேருந்து தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதுக்கு பதில் தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி நடந்துச்சு, எப்படி நடத்தலாம் அப்படின்னு இவங்க ஒரு படம். இப்போ என்ன நடக்குதோ அதை வச்சு ஹிந்தியில் உடனே ஒரு படம் எடுத்துருவாங்க. அது வந்து 100 கோடி 1000 கோடிகளில் பிஸ்னஸ் ஆகும். பூரா இது இந்த படம் எடுத்தவன் பூரா நல்லா சம்பாதிக்கிறான். 1000 கோடி 1500 கோடி சம்பாதிக்கிறான். அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ அடுத்த படமாக அவன் நடிக்க போகும்பொழுது 100 கோடி கிளப்ல சேர்ந்துருது. 100 crore கிளப், 200 crore கிளப் அப்படி சேர்ந்துருது. அவனுடைய வருமானம் அப்படியே மாறிடும். அடுத்த படத்துக்கு 100 கோடி 200 கோடி மாறிடும். அல்லது பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னாக்கா பல 100 கோடிகளில் பட்ஜெட், அப்படி படத்தில் பட்ஜெட் அப்படி 100 crore கிளப்ல அவன் போய் சேர்ந்துருவாப்ல. சரி, இப்படி சேர்ந்து சம்பாதிக்கிறீங்கல்ல இந்த பிஜேபி, இந்த படம் எடுக்கிற முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் தான் இதை வச்சு உடனே படம் எடுப்பான். படம் எடுக்கிறல சம்பாதிக்கிறீல்ல, ஏண்டா அதுல செத்து போன குடும்பங்கள் இருக்குல்ல, ராணுவ குடும்பங்கள் ஒரு 40-41 குடும்பம் செத்து போகுது அப்படின்னாக்கா இதுல சம்பாதிக்கிற அதுல இருந்து உபரியாக வர்ற ஒரு 50 கோடியை கொண்டு போய் இதுல இருந்து பாருங்க 50 கோடி இருக்கு. ஒரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் நான் வந்து இந்த பிஜேபி அரசாங்கத்தின் மூலியமாக நான் தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் என்னைக்காவது? அல்லது அந்த ராணுவத்தை வச்சு தானே படம் எடுக்கிறேன், அதுல வர்ற உபரி தொகையிலேருந்து ஒரு 50 கோடி கொண்டு போய் ஐயா இதுல இவ்வளவு சம்பளம் வந்துச்சு, லாபம் வந்துச்சு, இந்த ராணுவத்துக்கு நான் வந்து எங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பாக ஒரு 50 கோடி ரூபா தரேன், என்னைக்காவது ஒரு ரூபாயாவது தந்திருப்பானா? அப்ப இது நீங்க எடுக்கிறீங்க, அதுல இந்த பாப்பானை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க, அவன் தப்பு செய்யறான், அங்கேருந்து உள்ள வரான், அடிக்கிறான், எங்காளுக்கு சாவறானுங்க, அதை வச்சு 100 பாப்பான் பணம் நடக்கிறான், அதுல பல 100 கோடிகள் பல 1000 கோடிகள் சம்பாதிக்கிறான், அவன் போயிட்டே இருக்கான். இதுல இழிச்சவாயாக செத்து போறது யாருனாக்கா நாங்க. இதுல இந்தியா முழுக்க RSS வந்து 600 மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க. இந்த 600 மாவட்டத்துக்கும் RSS ஹெட் ஆபீஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஆபீஸும் 10 கோடி ரூபாய் செலவு. 600 மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு RSS ஆபீஸ் 10 கோடி ரூபாய்னாக்கா 600 மாவட்டங்களா போட்டிருக்காங்க. அப்படின்னாக்க 6000 கோடி ரூபாய் RSS தன்னுடைய அலுவலகங்களுக்கு மட்டுமே செலவிட்டு இருக்கிறது 6000 கோடி ரூபாய். 6000 கோடி ரூபாய் RSSக்கு எங்க தர வந்துச்சு? பாப்பா மணியாட்டி தட்டில் வர காசுலாம் RSS கொண்டு சேர்க்கிறானா, கொடுக்குறானா? உண்டியல் காசெல்லாம் தெரியாம கொண்டு போய் திருட்டு கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறானா? எப்படி 6000 கோடி RSSக்கு வந்து? யாருடைய பணம் இந்த 6000 கோடி? இது மட்டும் இல்ல, யூஎஸ்ல போயிட்டு அங்க லாபிஸ்ட் இருப்பாங்க. அந்த லாபிஸ்ட் கிட்ட யூஎஸ் டாலர்ல $330,000 RSS லாபிஸ்ட் காசு கொடுத்துருக்கான் யூஎஸ்ல லாபி பண்றதுக்கு. அந்த லாபிஸ்ட் யார் தெரியுமா? பாகிஸ்தானை சார்ந்த லாபிஸ்டுங்க. பாகிஸ்தானுக்கு லாபி பண்ற அதே லாபிஸ்ட் கொண்டு போய் இவனுடைய லாபியை கொடுக்குறானாக்கா அந்த லாபிஸ்ட் கிட்ட பாகிஸ்தான் இவன் வந்து $330,000 இந்தியா மணில அப்ராக்சிமேட்லியா ஒரு 3 கோடி ரூபாய் வருது. அப்ப பாகிஸ்தானுக்காரன் 3 கோடி இருக்கட்டும்பா, இந்திய மதிப்புல 6 கோடி நான் உனக்கு தர்றேன், இந்தியா உங்ககிட்ட என்ன கொடுத்துச்சோ அதை என்கிட்ட கொடுத்து லாபிஸ்ட் கொடுத்தாங்க. அவன் லாபிஸ்ட் காசு யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவனுக்கு லாபி பண்ணுவான். அவ்வளவுதான் லாபிஸ்டினுடைய லாஜிக், அவனுடைய தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காசு யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான லாபியை அந்த கவர்மெண்ட்ல செஞ்சு தர்றது, அவ்வளவுதான். அல்லது யாராவது ரகசியங்கள் கேட்கறாங்களா, காசு அதிகமா கொடுத்தாங்க, யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரகசியங்களை சுட்டு கொடுக்குறது, இதெல்லாம் லாபிஸ்டுடைய வேலை. அங்கிருந்து சோர்ஸ் எடுத்து கொண்டாந்து கொடுக்குறது. இப்ப 3 கோடி ரூபாய் கொடுத்து RSS இந்தியாவிற்காக இது RSSக்காக லாபி பண்ணி நீ கூட கொடுக்குற. இப்ப அங்க உள்ள பாகிஸ்தான் இந்தியாக்காரன் என்ன கொடுத்தான் RSS காரன் சொல்லிட்டு 6 கோடி ரூபாய் கொடுத்தாக்கா இந்த ரகசியங்கள்லாம் வாங்கிட்டு அவன் இந்தியாவில் உள்ள பல ரகசியங்களை அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து அட்டாக் பண்ண மாட்டான். என்ன லாபம், என்ன நிச்சயம்? அப்ப RSS காரணம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பயன்படுத்த மாட்டான், என்ன நிச்சயம்? இப்ப இந்த 3 கோடி ரூபாய் எப்பா நீ அகண்ட பாரதம் தான் சொல்ற, நீ யூஎஸ்ல போயிட்டு லாபி பண்றதுக்கு உனக்கு என்ன வேலை? நீ இந்தியாவுக்கு லாபி பண்ணாக்க ஓகே, பக்கத்தில் உள்ள நாடுகள் லாபி பண்றேன், என் நாட்டை வந்து நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன், இந்திய நாட்டில் உள்ள மக்களுக்காக லாபி பண்றேனாக்க ஓகே. அமெரிக்காவில் போய் எதுக்கு லாபி பண்ற? நீ RSS இங்க இருக்க, இங்க சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் அங்குள்ள லாபிஸ்டுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்குற. நீ ஏது உனக்கு இந்த காசு? 6000 கோடி ரூபாய் ஆபீஸ் கட்டுறதுக்கு லாபிஸ்ட் பண்றவனுக்கு மட்டுமே 3 கோடி ரூபாய். இந்த காசுலாம் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? இதை கேட்கணுமா இல்லையா? அந்த பரதேச நாய், அரபோத நாய் கேட்கணும்ல? ஏன்டா RSS 6000 கோடி ரூபாய் உனக்கு எங்க கேட்க மாட்டான்? ஏன் தெரியுமா? ஏன்னா இவனுக்கு ஒரு 2-3 தூக்கி போட்டுருவாங்க, அதை வாயில கவிட்டு தான் அந்த நாய் இப்படி குலைச்சிட்டு இருக்கு. ஊர் முழுக்க உள்ள கோயில்களை நாங்க தான் காப்பாற்ற போறோம், கடவுளுக்கு நாங்க தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த RSS இந்த கொலைவெறி பிடித்த, இந்த மதவாத வன்முறை பிடித்த கலவர கும்பல் என்ன தெரியுமா பண்ணுச்சு? டெல்லியில RSS ஆபீஸ் கட்டினாங்க. அந்த ஆபீஸுக்கு பக்கத்துல RSS ஆபீஸுக்கு வரக்கூடியவங்களுடைய பைக்கை விடுகிற ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ், அந்த பார்க்கிங் ஸ்பேஸ்ல ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவிலை இடிச்சிட்டாங்க, புல்டோசர் கொண்டு வந்து டெல்லியில RSS ஆபீஸ் பக்கத்துல உள்ள கோவிலை இடிச்சிட்டாங்க. அது RSS ஆபீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, பார்க்கிங் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஆனா பார்க்கிங் லாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கோயில் அடிச்சிட்டாங்க. இந்து கோயில், அதுவும் என்ன புது கோயில்லாம் இல்ல, 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? இந்த நாராயண திருப்பதி, இந்த அறிவாளிகள் இருக்காங்க, ஸ்ரீராம், இந்த மண்ணாங்கட்டி, மயிறு, இவங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க?
அது புதுசு இல்லைங்க, அது பழைய கோயிலுங்க. அதனால தாங்க இடிச்சாங்க. பழைய கோயில் அடிக்கிறது என்ன தவறு? பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானங்க சொல்லியிருக்காங்க. அதனால பழைய கோயிலை இடிச்சு விட்டு இருந்ததுனாக்கா கீழே விழுந்துடும் அப்படின்னு உருட்டுவானுங்க. 1500 ஆண்டுகால பழமை வாய்ந்த கோயில்னா சொல்ல போனா அது தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க கையில் இருக்க வேண்டிய கோயில் அது. புராதனமான ஒரு சின்னம் அது. அந்த கோயிலை ஆராய்ச்சி பண்ணோம்னாக்கா அவ்வளவு மேட்டர் கிடைக்கும். யார் அந்த கோயிலை கட்டினா, யார் வந்துட்டு போனாங்க, பல விஷயங்கள் கிடைக்கும், பல வரலாற்று தகவல்கள் கிடைக்கும். 1500 ஆண்டுகால பழமையான கோயில்னாக்க பாதுகாக்கப்பட வேண்டிய கோவில், இந்து கோவில். அந்த கோவிலை ஆர்எஸ்க்கு வர்றவங்க பைக்கு கார் விடுறதுக்கு இடஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டாங்க. இவனுங்க தான் இந்து கோயிலையும் இந்து கடவுளையும் நாங்க பாதுகாக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இங்க திருப்பரங்குன்றத்துக்குள்ள கலவரம் பண்றதுக்கு வந்து நிற்கிற கண்காணிகளாக நிற்கிறார்கள். இந்த பாயிண்ட சொல்லி இந்த பரதேசி நாயி பேசிருக்கணுமா வேண்டாம்? ஆர்எஸ்எஸ் நீ தான் திருப்பரங்குன்றத்தை பாதுகாக்க போறியாடா? சிவன் என்ன இந்துவா, முருகன் என்ன இந்துவா, தர்க்கம் பண்ண வரியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுக்கணும்ல. நீ தானடா டெல்லியில உள்ள இந்து கோயிலை இடிச்ச. என்ன கோயிலை இடிக்கிறது முழுக்க என்னக்கா இந்த இடிக்கிற வீடியோ முழுக்க ஷூட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இந்து கோயிலை திமுக இடிக்கிறது இங்க ஃபேக் நியூஸ் பரப்புறது. ஆனா கோயிலை இடிக்கிறது முழுக்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி காரன். கோயிலை இடிக்கிறது முழுக்க, இந்து கோயிலை இடிக்கிறது முழுக்க பிஜேபி காரன். இடிச்சுட்டு நேக்கா வீடியோ அனுப்பிச்சு திமுக காரன் இடிக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள ஆரணியில இல்ல மதுரையில திருத்தணியில அப்புறம் வந்து விழுப்புரத்துல எங்கேயோ ஒரு ஏரியான்னு போட்டு போனாங்க. யாரு செக் பண்ண போறா? கோயில புல்டோஸ் வச்சு இடிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்றான். ஒத்துக்கு தானே போறானுங்க. பாக்குறவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப இதை நீ கேட்கணும்ல, ஏண்டா கோயிலை இடிக்கிற நீ தான் வந்து கோயிலை காப்பாற்ற போறியா, இந்துக்களை காப்பாற்ற போறியா, இந்து கோயிலை காப்பாற்ற போறியா, இந்து கடவுளை காப்பாற்ற போறா? நீ ஓன் மேடல் நான் வந்து பேசணுமாடா? நான் யார் தெரியுமாடா? என் தமிழ் மக்களுக்கு, என் தமிழ் குடிகளுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? நீ அங்க போய் காலில் விழுந்தா உன்னுடைய காலை கழுவி அதை உனக்கி குடிச்சிட்டு வர்ற. இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள பேச வேண்டியது இருந்துச்சு. அதனால இதை பேச வாய்ப்பளித்த அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய ஆருயிர் அண்ணன் பாசமிகு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கும், அந்த RSS மேடையில் அவருக்கு வாய்ப்பளித்த அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கும் யூடியூப் சார்பாக எங்களது நன்றிகளை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.